எல்லோருக்கும் வணக்கம். இன்ஜினியர் திரு செல்வராஜ் அண்ணாச்சியை மேடைக்கு வரும்படி அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். VMJ பள்ளியின் கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேஷனுக்கு அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். சிறப்பான ஒரு நாள், சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு நாள். அனைவரும் உரைமுறை பெரியோர்கள், நம் உரைமுறை மெம்பர்ஸ், டீச்சர்ஸ் எல்லோரும் வந்து சிறப்பிக்க வந்திருக்கிறோம். இனிய விழாவினை ஒரு பக்தி பாடலுடன் ஆரம்பித்து விழாவினை ஆரம்பிப்போம். நமது பள்ளியின் மியூசிக் டீச்சர் அவர்களை பிரேயர் சாங் பாடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கணபதியே கருணாநிதியே நின் கடைக்கண் பார்த்தருளே மகா கணபதியே கருணாநிதியே நின் கடைக்கண் பார்த்தருளே மகா கணபதியே. துணையடி தொழும் அன்பர் துயர் துடைக்கும் துயா, துணையடி தொழும் அன்பர் துயர் துடைக்கும் துயா, சுந்தரர் சரணார விந்தை தோதே கையா, சுந்தரர் சரணார விந்தை தோதே கையா. கணபதியே கருணாநிதியே நின் கடைக்கண் பார்த்தருளே மகா கணபதியே. சகல சுராசுரர் பனிமலர் பதனே, சகல சுராசுரர் பனிமலர் பதனே, சங்கரன் பூமையும் மனமகிழ் சுதனே, சங்கரன் பூமையும் மனமகிழ் சுதனே, ஜெகன் முழுதும் நீனை யானை முகவனே, ஜெகன் முழுதும் நீனை யானை முகவனே, தாழ் பணிந்தேன் தஞ்சம் நீயே பகவனே, தாழ் பணிந்தேன் தஞ்சம் நீயே பகவனே. கணபதியே கருணாநிதியே நின் கடைக்கண் பார்த்தருளே மகா கணபதியே. அடுத்து குத்துவிளக்கு ஏற்றுதல்.
அடுத்ததாக வெல்கம் அட்ரஸ் பை பிரசிடென்ட் மிஸ்டர் ஆர் ராஜகுமார். அனைவருக்கும் காலை வணக்கம். விருதுநகர் TSM மாணிக்கம் நாடார் ஜானகி அம்மாள் பள்ளியின் 50வது வருட கொண்டாட்டத்திற்கு வந்துள்ள உரைமுறை பெரியோர்களுக்கும், நமது பள்ளி இந்த உயரத்தை அடைவதற்கு பாடுபட்ட முன்னாள் ஆட்சிக்குழு உறுப்பினர்களுக்கும், ஆசிரியைகளுக்கும் மற்றும் அனைவரது குடும்பத்தினருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது TSM மாணிக்கம் நாடார் ஜானகி அம்மாள் பள்ளி 1976ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு இந்த ஆண்டு பொன்விழா ஆண்டாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பள்ளி ஆரம்பித்த பின் எனது பெரியப்பா திரு TMSM மாணிக்க நாடார் அவர்கள் ஒரு சொத்தை கொடுத்து ஒரு பெரிய ஊந்துகோலாக இருந்தார். இவ்விழாவுக்கு வருகை தந்திருக்கும் நமது பள்ளியின் புரவலர் அவர்களை வரவேற்கிறேன். இந்த தருணத்தில் நமது பள்ளி இந்த உயரத்தை அடைவதற்கு அயராது பாடுபட்ட முன்னாள் ஆட்சிக்குழு மற்றும் நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். நமது பள்ளிக்கு என்ன தேவை என்றாலும் உடனே நாங்கள் இருக்கிறோம் என்று உதவிக்கு வரும் நமது மதுரையில் இருக்கும் விருதுநகர் இந்து நாடார்கள் உறவின்முறையின் அங்கத்தினர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். நமது பள்ளி 50 ஆண்டுகளாக வெற்றி நடை போட மற்றும் மதுரையிலேயே முதன்மையான பள்ளியாக நிலைநிறுத்தி கொள்ள அயராது பாடுபடும் நமது ஆசிரியர் பெருமக்களையும் இந்த தருணத்தில் வரவேற்கிறேன். மற்றும் இந்த விழாவிற்கு வந்திருக்கும் அனைவரது குடும்பத்தினரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த கூட்டத்திற்கு நமது பள்ளியின் முதல் கன்வீனர் மற்றும் முதல் செயலாளர் திரு VVS யோகன் அவர்கள் வர இயலாத காரணத்தால் அவருடைய வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துள்ளார். மீண்டும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். வணக்கம். நிகழ்ச்சியின் அடுத்ததாக நமது பொன்விழா மொமெண்டோ, அதாவது நம்ம பார்த்திங்கன்னா ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் ஃப்ரண்ட்டில் அதை நமது பேட்ரன் TMMT முத்துசாமி அவர்கள் ரிமோட் மூலமாக திறந்து வைப்பார் என்பதை சொல்கிறேன். For 50 years, this ground has been more than just a location. It has been a foundation. Like a pin on a map, VMJ School marks the spot where curiosity met opportunity. This monument stands to honor our golden Jubilee. It's the place where we found our best friends, discovered our passion, and started the climb towards our dream. It reminds us that no matter how far our alumni travel, their journey will always be anchored. அடுத்ததாக நமது பள்ளி வளர்ந்து வந்த பாதை மைல்ஸ்டோன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம பள்ளி வளர்ந்து வந்தது பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்திலேருந்து டொனேஷன்ஸ் இது மூலியமாக தான் வளர்ந்து வந்திருக்கு. உறவுமுறை பெரியோர்கள், பல தரப்பட்ட மக்கள்கள் அவங்களிடமிருந்து வாங்கியிருக்கோம். டொனேஷன் வாங்கி தான் ஒவ்வொரு கட்டிடங்களும் ஒரு பேர் இருக்கும். அது நம்ம புதுசாக வரவங்களுக்கு அது என்னடா வித்தியாசமாக ஒரு பேர் இருக்குதுன்னு யோசிப்பாங்க. பட் வெளி ஸ்கூலில் நம்ம அந்த மாதிரி இல்லை, அவங்க வேறு மாதிரி வித்தியாசமாக ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க. நம்ம பள்ளியில் பார்த்திங்கன்னா நம்மளோட பெரியோர்கள் பேர் நிறையா இருக்கும். என்னென்னா நம்ம அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எப்படி நம்ம மகமை வந்த மாதிரி பழக்கம் வந்ததோ அது மாதிரி டொனேஷன்ஸ் வாங்கியே நம்ம இப்போ பல கட்டிடங்கள் கட்டியிருப்போம். இப்போது நம்ம உட்கார்ந்துருக்கும் இடமும் கூட பார்த்திங்கன்னா இந்த பாம்சியெல்லாம் பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க எவ்வளோ ஒரு வசூல் பண்ணி அவ்வளோ அமௌண்ட்டு கலெக்ட் பண்ணி ஒரு வருஷத்து காலங்களுக்குள்ளே அவ்வளோ பெரிய கட்டடம் எழுப்பியிருந்திருப்பாங்க. அதுபோல் எல்லா கட்டிடங்களுக்கும் ஒரு வரலாறு இருக்கின்றது. ஏன்னா அந்த காலத்தில் அலைஞ்சிருப்பாங்க. ஏன்னா இன்னும் பிரசிடென்ட் சொல்லுவார், சுப்பியானாச்சி நேராக ஹைதராபாத் போயிட்டு ஸ்டேஷனில் இறங்கிட்டு ஏதோ அன்றைக்கி ஏதோ பந்தோ என்னமோ சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் பார்த்திங்கன்னா வாங்க நடப்போம், நடந்தே போய் வசூல் பண்ணுவோம்னு சொல்லிலாம் போய் வசூல் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு வசூல் மூலியமாக இப்போ நம்ம மதுரையில் தான் இப்போ இது வாங்கினதில்ல, வெளியூர்களுக்கும் சென்று வசூல் செய்து பல கட்டடங்கள் வந்திருக்கு. அது ஒரு மைல்ஸ்டோன் வீடியோவாக we just wanted to present it. ஆயிரத்தி 1976ஆம் ஆண்டு மதுரை மாநகரிலே ஆங்கில வழிக்கல்வி பயில பள்ளிக்கூடம் ஒன்று திறக்க வேண்டும் என்று விருதுநகர் நாடார் உறவின்முறை பெருமக்கள் முயற்சி எடுத்தனர். அதன்படி TSM மாணிக்கம் நாடார் ஜானகி அம்மாள் தம்பதியினர் பள்ளி கட்டுவதற்கு நிலம் நன்கொடையாக அளித்தனர். அந்த இடத்தில் கட்டிடம் எழுப்பப்பட்டு பள்ளி தொடங்கப்பட்டது. முதலில் பாலர் வகுப்புகளும் LKG மற்றும் UKG 6ஆம் வகுப்பும் தொடங்கப்பட்டது. அதன் பின்னர் 1980ஆம் ஆண்டு திரு LAMK நடராஜன் கலையரங்கம் கட்டப்பட்டது.
28 ஜனவரி 1980 அன்று திரு KMAV ஆறுமுகம் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. அதற்கு அடுத்தபடியாக 1983ஆம் ஆண்டு திரு MKN சிவனாண்டி நாடார் அமிர்தம்மாள் கட்டிடம் எழுப்பப்பட்டது. தரைத்தளத்தில் வழிபாட்டுக்கூடம் திரு காசாபு சங்கரலிங்கம் ராஜாமணியம்மாள் அவர்களின் பெயரில் திறக்கப்பட்டது. முதல் தளத்தில் இயற்பியல் மற்றும் வேதியியல் ஆய்வுக்கூடங்கள் அமைந்துள்ளன. அதன் அருகில் மாணவர் அமர்ந்து படிப்பதற்கான நூலகம் அமைக்கப்பட்டுள்ளது. 1985ஆம் ஆண்டு ஸ்டைல் கிங் டெய்லரிங் உரிமையாளர் குழந்தைகளுக்கான சிறிய அளவிலான பூங்கா அமைத்து கொடுத்தார். அப்பூங்கா உடற்பயிற்சி கூடமாக புதுப்பிக்கப்பட்டது. 1986ஆம் ஆண்டு திரு SKBB சண்முக நாடார் காசியம்மாள் அவர்களால் விளையாட்டு திடல் அமைத்து கொடுக்கப்பட்டது. அத்திடலில் திரு KSS நடராஜன் மங்களேஸ்வரி கூடைப்பந்து மைதானம் நிறுவப்பட்டது. 1987ஆம் ஆண்டு திரு PSMM குருசாமி நாடார் கிழகவதி அம்மாள் கட்டிடம் திறந்து வைக்கப்பெற்றது. 1990ஆம் ஆண்டு திரு VK முத்துச்சாமி நாடார் கம்ப்யூட்டர் மையம் திறந்து வைக்கப்பட்டது. 1991ஆம் ஆண்டு முதல் தளத்தில் திரு KSS சிவசுப்பிரமணியன் அவர்களால் இங்கிலீஷ் ரூம் நிறுவப்பட்டது. 1993ஆம் ஆண்டு திரு AVSN சண்முகநாதன் சுசீலா அவர்களால் ஜியோகிராஃபி ரூம் அமைக்கப்பட்டது. அதே ஆண்டில் திரு நாகமணி கிரிதரன் அவர்களின் பெயரில் பயாலஜி ஆய்வகம் திறக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து திரு BSM மாரியப்ப நாடார் அமிர்தம்மாள் அவர்களின் பெயரில் குழந்தைகளுக்கான தனி கட்டிடம் எழுப்பப்பட்டது. கட்டிடத்திற்கு அருகில் திரு R ஜவஹர் பொன்மலர் குழந்தைகள் பூங்கா அமைக்கப்பட்டது. 1994ஆம் ஆண்டு வேமு நாராயண நாடார் லட்சுமி அம்மாள் அவர்கள் கொடையினால் தமிழ்க்கூடம் நிறுவப்பட்டது. 1995ஆம் ஆண்டு மாணவர்கள் நீச்சல் பயில்வதற்கு என்று திரு VM ஞானசபாபதி சரஸ்வதி நீச்சல் குளம் அமைக்கப்பட்டது. 1996ஆம் ஆண்டு நம் பள்ளி மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. 1997ஆம் ஆண்டு விளையாட்டுத் திடலில் திரு SKPP சண்முக நாடார் காசியம்மாள் திறந்தவெளி விளையாட்டு அரங்கம் அமைக்கப்பட்டது. அதே ஆண்டில் திரு நாகமணி மற்றும் திரு பிரபுராம் ராமமூர்த்தி ஆகியோர்களால் மல்டிமீடியா என்ற குளிரூட்டப்பட்ட அறை தொடங்கப்பட்டது. 1999ஆம் ஆண்டு குழந்தைகளுக்கான கட்டிடத்தில் 2ஆம் தளம் அமைக்கப்பட்டது. 2001ஆம் ஆண்டு நம் பள்ளியின் வெள்ளி விழா ஆண்டாக அமைந்தது. திரு MKNS நடராஜன் காந்திமதி வெள்ளி விழா கட்டிடம் கட்டப்பட்டது. 2002ஆம் ஆண்டு திரு VVV இராஜேந்திரன் அவர்கள் கொடையால் கம்ப்யூட்டர் சென்டர் உருவானது. 2005ஆம் ஆண்டு திரு PSMM குருசாமி நாடார் அவர்களால் குழந்தைகளுக்கான நூலகம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டது. 2007ஆம் ஆண்டு பாம்சி பாண்டியன் கட்டிடம் எழுப்பப்பட்டது. திரு SPPPK போஸ் வச்சலா உள்ளரங்கம் உருவாக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து திரு PNST ரத்னவேல் நாடார் ஜானகி அம்மாள் பெயரில் முதல் தளத்தில் வகுப்பறைகள் கட்டப்பட்டன. அதே ஆண்டில் ஜெகதாம்பாள் VVV இராஜேந்திரன் பல்கலைத்திறன் பயிற்சி கூடம் அமைக்கப்பட்டது. 2009ஆம் ஆண்டு கணித ஆய்வகம் திரு PK இன்பராஜன் அவர்களால் திறக்கப்பட்டது. 2024ஆம் ஆண்டு நக்ஷத்திரமான் கான்ஃபரன்ஸ் ரூம் நிறுவப்பட்டது. 2025ஆம் ஆண்டு திரு MKNM முகுந்தராஜன் சித்ரா கூடைப்பந்து மைதானம் உருவாக்கப்பட்டது. இந்த ஆண்டு நம் பள்ளியின் பொன்விழா ஆண்டாகும். நம்முடைய பள்ளி கட்டிடத்தின் வளர்ச்சி பிரமிப்பூட்டுகிறதல்லவா? இன்னும் மென்மேலும் வளரட்டும். அடுத்த நிகழ்வாக நம் பள்ளியின் வளர்ச்சியை பார்த்தோம். அந்த வளர்ச்சிக்கு பாடுபட்டவர்களின் வார்த்தைகளை கேட்டால் இன்னும் அழகாக இருக்கும். அதற்காக நமது உறவினர பெரியோர்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்க வருகிறார்கள். முதலாவதாக நமது சீனியர் மெம்பர் திரு சுப்பையானாச்சி அவர்களை வாழ்த்துறை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அவருடைய நினைவாலைகளையும் நம்மோட பகிர்ந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். இந்த ஸ்கூலுக்கு எல்லாரும் கல்வியை வளர்த்தாங்க. அதனால் இந்த அளவுக்கு நம்முடைய பள்ளி இருக்கிறது. நன்றியோடு வளரவே அன்பான வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக இன்ஜினியர் திரு செல்வராஜ் அண்ணாச்சி அவர்களை பேசும்படி அழைக்கிறேன்.
அனைவருக்கும் வணக்கம். இந்த கோல்டன் ஜூப்ளி விழாவிலே கலந்து கொள்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏன்னா எங்களில் சிலர் தான் இந்த 50 வருஷமும் இதை ட்ராக் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க. அஃப்கோர்ஸ் எல்லாத்துக்கும் முழு முதல் காரணம் மிஸ்டர் யோகன் அவர்கள். அவரோட சேர்ந்து திரு PAR ஐயம்பெருமாள் அவர்கள் கன்வீனராக இருந்து ஆரம்பித்து விட்டார்கள். நிறையா விஷயங்கள் இதில் கவர் ஆயிடுச்சு. நான் பார்க்காதது அல்லது நான் பார்க்க விட்டு போனதாக இருக்கலாம். முதல்ல எங்கள் ஜெய்சிங்னாச்சி முருகாரராக இருக்கும்போது இந்த கட்டடத்துக்கு குத்து விளக்கு ஏற்றி ஆரம்பித்து வச்சாங்க. அது குத்து விளக்கு ஏற்றுனது மூணாம் சதாசிவம் அவர்கள். அப்போ அந்த ஃபோட்டோ அங்கே இருக்கும்னு நினைக்கிறேன் ஆஃபீஸில். அது இங்கே வந்ததான்னு எனக்கு தெரியல, ஏன்னா இப்போது எனக்கு ஞாபக சக்தி குறைஞ்சிக்கிட்டு வருது. ஆனால் அவங்க தான் முதல்ல இதை ஒரு கட்டடத்தை ஆரம்பித்து வச்சது. அதுக்கப்புறம் இதை ஸ்கூலை ஆரம்பிக்கலாம், அதுக்கான ஆரம்ப நிகழ்ச்சிகளை பண்ணுங்கன்னு சொல்லி மிஸ்டர் யோகன் அண்டு PAR ஐயம்பெருமாள் அவர்களை கேட்டுக்கிட்டாங்க உரப்பள்ளியிலிருந்து. அவங்களும் இதுக்கு முழு முயற்சி எடுத்து ஆங்கில முறையிலே உள்ள பள்ளியாக இதை ஆரம்பிக்க வேண்டும். அதுக்கு பிறகு ICSE அப்படிங்கிறது பின்னால் வந்தது. ஆனால் முதல்ல ஆங்கில முறை, ஏன்னா முதல்ல இந்த இடம் வாங்கும் போதும் கட்டடம் கட்டும் போதும் இது VHNக்காகவே முதல்ல வாங்கப்பட்டது, கட்டப்பட்டது. ஆனால் அது பின்னால் கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணாலும் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் நம்ம சொந்தமாக ஸ்கூல் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. அப்படி ஆரம்பிக்கும் போது இந்த பள்ளி தமிழ் மீடியம் ஸ்கூல் தகுந்தவாறே முதலில் வடிவமைக்கப்பட்டது. பிறகு இந்த ஸ்கூல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ட்ரஸ்டில் இருந்து நாங்கள் ஒரு பெரிய கட்டடத்தை கொடுக்குறோம், நீங்கள் இதுக்கு பேர் வைக்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதுக்கு ஒரு முறை அக்ரி பண்ணது, அவங்களும் அக்ரி பண்ணிட்டாங்க நம்மளுடைய டேர்ம்ஸுக்கு. அதுபடி 2 விதமாக சேர்ந்து இது TSM மாணிக்க ஜானகியம்மாள் பள்ளியாக மாறி அதுக்கு உண்டான பூர்வாங்க ஏற்பாடுகளை முதல்ல பண்ணி முடித்தாங்க. பண்ணி முடித்த பிறகு ஆஃபீஸ் பேரர்ஸ் 2 வருஷம் கழித்து அவங்க டேக் ஓவர் பண்ணாங்க. அது வரைக்கும் நமக்கு ICSE தானா இல்லையா அப்படிங்கிறதே சரியாக தெரியாமல் இருந்தது. அப்புறம் ICSE வந்துச்சு. வந்தால் ICSEயில் நம்ம கொஞ்சம் முதல்ல தடுமாறிட்டு தான் இருந்தோம். ஏன்னா அதனுடைய சிலபஸும் புரியல, இதுவும் புரியல. ஆனால் பின்னால் இப்போ ICSEயில் நம்ம ஒன்று பெஸ்ட் ஸ்கூல்ஸுன்னு பேர் எடுத்திருக்கோம். அதுக்கு மெயினான காரணம் டீச்சர்ஸ், அப்போ இருந்த ஹெட் மிஸ்டர்ஸ், இப்போ இருக்கிற ஹெட் மிஸ்டர்ஸ் எல்லாருமே நமக்கு டீச்சர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்கிறது தான் முக்கியமான காரணம். ஏன்னா அந்த பீரியடில் முதல்ல எனக்கு இல்லை சாரி உட்காந்து பேசுகிறத விட எனக்கு நின்று பேசுகிறது கொஞ்சம் எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு கேட்குமா கேட்கலன்னு தெரியல. கன்வீனர்ஸ் 2 பேர் நல்லா ஒர்க் பண்ணாங்க. அதாவது மிஸ்டர் யோகனும் சரி, மிஸ்டர் ஐயம்பெருமாளும் சரி, 2 பேரும் பள்ளிக்கூடம் நல்ல முறையில் வரணும். நம்ம ஆரம்பிக்கக்கூடிய முதல்ல, ஏன்னா இது கிராண்ட் இல்லாமல் நம்ம ஃபீஸ் வாங்கக்கூடிய பள்ளிக்கூடம். நமக்கு BHN அப்போ ஏற்கனவே பல வருஷங்களாக இருந்தாலுமே நமக்கு கிராண்டோடு இருந்துச்சு. இப்போ அது இல்லை. நம்ம சொந்தமாக நடத்தணும், கட்டடங்கள் நம்மளாக கட்டணும், ஓரம்பரிலிருந்து கட்டணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் அதை நல்ல முறையில் ஆரம்பித்து பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த ட்ரஸ்ட்டும் இது பண்ணி பள்ளிக்கூடம் ஆரம்பித்தா நல்ல அட்மிஷன். வருஷம் அநேகமாக இந்த 6th ஸ்டாண்டர்ட் அண்டு LKG UKG ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் மட்டும் ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட் இயர் ஆரம்பித்தது அதுதான் நினைக்கிறேன். எனக்கு நான் தப்பு இருந்தாக்க யாராவது பழைய ஆளுக கரெக்ட் பண்ணலாம். பட் LKG UKG ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் இது மட்டும் ஆரம்பித்து அப்போ நடந்தது. கட்டட வேலைகள் நடந்துக்கிட்டே இருந்தது. நம்ம அந்த பள்ளிக்கூட கிளாஸ் ரூம்ஸ் அந்த கிராண்ட் வாங்குற மாதிரி VHNலேருந்து கட்டணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக பிளான் பண்ணது. அது VHN இல்லைன்னு ஆனால் பிறகு ஒரு முக்கியமான ஃபீச்சர், இந்த கிட்டத்தட்ட 50 வருஷமாக நடைமுறையில் நம்ம வச்சுருக்கிறது, அதை மாறாமல் இருக்கிறது, இதுதான் நமக்கு பெருமை. அதாவது
மிஸ்டர் யோகன் அவர்கள் ஐயங்கார் அவர்களை கன்சல்ட் பண்ணி இங்கே வந்து ஒரு கிளாஸுக்கு 20 பேர் வச்சா நல்ல அட்மிஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல அதை எல்லோரும் ஆரம்போதிக்க நம்ம 20 பேர் வச்சோம். அந்த 20 பேர்லேயே நிற்கிற ஒரே இன்ஸ்டியூஷன் நம்ம ஸ்கூல் தான் இன்றைக்கி வரைக்கும். ஏன்னா இது வரைக்கும் எப்போயாவது 1-2 தவறுதலாக போட்டிருந்தாலே ஒழிய 20க்கு மேலே எப்போவும் எந்த கிளாஸ்லேயும் இல்லை. அது நம்மளுடைய பெருமை. ஏன்னா 20 இருந்தால் தான் பெஸ்ட் அட்டென்ஷன் டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு காரணம். இன்னொன்று எல்லாரையும் வந்து பேரண்ட்ஸை நம்ம கரெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அப்போ வந்து 20 பேர் வச்சு நடத்த ஆரம்பித்தாங்க. 20 பேர் வயபிளாக இருக்குமா இருக்காதா இந்த யோசனையெல்லாம் வரல. ஆனால் 20 பேர் நல்லா சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நடத்துனாங்க. டீச்சர்ஸ் கோஆப்ரேஷன் முதல்ல இருந்தே இருந்தது. முதல்ல வந்து நம்ம கிரிஜா சத்யசங்கர் அவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க ஹெட்மிஸ்ட்ரஸாக இருந்தாங்க. முதல்ல ஃபஸ்ட்டு ஹெட்மிஸ்ட்ரஸ் அவங்க தான். ரொம்ப டேலண்டட் லேடி, ரொம்ப நல்லா மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் இருந்தாலுமே நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபியூ டீச்சர்ஸ் ரொம்ப கொஞ்சம் பேர் தான். அப்போ திருப்புர சுந்தரியை அதுக்கப்புறம் உடனே அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. ஞான மிஸ்லாம் அதுக்கப்புறம் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். பட் கொஞ்சம் டீச்சர்ஸ் வச்சு கொஞ்சம் கிளாஸஸ் நடத்தி ஃபஸ்ட் இயர் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டாங்க. செகண்ட் இயர்லேருந்து கொஞ்சம் ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிச்சு. ஃபஸ்ட் இயர்லாம் ஈஸியாக இருந்துச்சு. செகண்ட் இயரில் கொஞ்சம் ப்ரெஷர் வர ஆரம்பிச்சு. அப்போவும் அட்மிஷன் ஈஸியாக தான் இருந்தது. அப்போ செகண்ட் இயர் தேர்ட் இயர்லாம் கொஞ்சம் அட்மிஷன் போட்டாங்க. அப்போ இந்த அளவுக்கு இப்போ ப்ரெஷர் இல்லை. அதுக்கப்புறம் தேர்ட் இயர் வந்த பிறகு தான் என்னுடைய ஸ்டாண்டர்ட் எல்லாருக்கும் வெளியே தெரிய ஆரம்பிச்சிது. வேர்ட் ஆஃப் மவுத்துலேயே நிறையா தெரியுது. அப்போ வந்து ப்ரெஷர் கூடருச்சு. அப்போ ஃபஸ்ட் இயர் வந்து மிஸ்டர் யோகன் கரஸ்பாண்டாக இருக்காங்க. அண்ணா மாமா அவர் நடராஜன் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கார். மற்ற ஆஃபீஸ் பேரர்ஸ் இருந்தாங்க. ஆனால் நிர்வாகம் மெயினாக வந்து மிஸ்டர் யோகனுடைய கையில் இருந்துச்சு. அவர் வந்து ஐசிஎஸ்சின்னு டிசைட் பண்ணி ஐசிஎஸ்சியிலேருந்து நம்ம பிள்ளைகள் 10th போகிறதுக்குள்ளே கண்டிப்பாக நம்ம வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி முனைப்பாக வேலை செஞ்சு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபஸ்ட் இயர் செட்டே வந்து 10th ஐசிஎஸ்சி முதல்ல எழுதிட்டாங்க. 7 பேர் தான் எழுதினாங்க அந்த வருஷம். 7 பேர் தான் வந்து, ஏன்னா முதல்ல சேர்த்ததுலேருந்து சேர்ந்தது 7 பேர் தான் எழுதினாங்க. 7 பேர் பாஸ். பட் ரொம்ப அப்ரிஷியபிள் மார்க்ஸ் கிடையாது. பின்னால் வந்து இப்போது நம்ம வந்து மார்க்கெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப எங்களால் நம்ப முடியாத மார்க்ஸ் தான் இருக்குது. ஆனால் அப்போ அவ்வளோதான் இருந்துச்சு. பள்ளியின் வளர்ச்சி வந்து இது 50 வருஷத்தில் ரொம்ப அபரிமிதமாக இருக்குங்கிறதுல வந்து சந்தேகமே இல்லை. அதுவும் இப்போ வந்து லேட்டர் இயர்ஸ் எங்களுக்கெல்லாம் பிறகு வந்து பின்னால் வந்த நிர்வாகங்கள் ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவும் செய்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இனிமேல் கட்ட வேண்டியிருக்காது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமும் தீர்மானம் முதல்ல பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து அப்படி இல்லை, எல்லா வருஷமும் கட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னமும் வந்து டெவலப்மெண்ட் நடந்துக்கிட்டே இருக்குது. இது ரொம்ப பாராட்டத்தக்கது. ஏன்னா 2 காரணம். ஒன்று வந்து நமக்கு வேறு செலவு கிடையாது. 2வது பள்ளியிலிருந்து ஈட்டக்கூடிய வருமானம் அனைத்துமே பள்ளிக்காகவே செலவழிக்கப்படுகிறது. மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு ஒரு எடுக்கிறது இல்லை. மேனேஜ்மெண்ட்டுக்கோ அல்லது உரன்முறைக்கோ திருப்பி நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் நமக்கு இருந்ததில்லை. எப்போவுமே ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் சொன்னால் நம்ம ஆர்கனைசேஷனை தான் சொல்லுவோம். பள்ளிக்கூடத்திலேருந்து யாரும் எந்த ரூபாயும் எடுத்துகிட்டு போக முடியாது. கண்டிப்பாக அது திருப்பி பள்ளிக்கூடத்தில் செலவழிக்கணும் போது திருப்பி ரீஇன்வெஸ்ட் ஆகும்போது டெவலப்மெண்ட்டு நேச்சுரலாக வந்துக்கிட்டே இருக்குது. அஃப்கோர்ஸ் இதுக்கு பிறகு வந்த பள்ளிக்கூடங்களும் பெருசாக இருக்குது. ஏன்னா இதயம் ஸ்கூல்லேருந்து கரஸ்பாண்டர் வந்துட்டார். அதனால் எல்லா பள்ளிகளும் நல்லா நடந்துக்கிட்டு இருக்கு. நான் கேட்டேன் அவர்கிட்ட, பேரண்ட்ஸை கூப்பிட்ருக்கீங்களான்னு. இல்லை என்னாச்சு, அது கூட்டம் அன்வியல்டி ஆகிரும், பேரண்ட்ஸை நான் கூப்பிடலை அப்படின்னாரு. பட் அவர் கூப்பிடாட்டாலும் வரக்கூடிய பேரண்ட்ஸ் இங்கே நிறைய பேர் இருக்கோம்னு சொல்கிறதுக்கு காரணம் நானும் இங்கே ஒரு பேரண்ட்டு. அஃப்கோர்ஸ் நான் என்னை சீனியர் மோஸ்ட் பிரசிடென்ட் கூட பேரண்ட் கூட சொல்லிக்கிறவா. ஏன்னா என்னுடைய குழந்தைகள் 2 பேரும் ஃபஸ்ட்டு செட்டும் 3rd செட்டும் 2 பேரும் இங்கே தான் படித்தாங்க. சாதாரணமாக படிச்சுக்கிட்டு இருந்தவங்கள நல்ல முறையில் படிக்க வச்சு
அவங்கள நல்ல வாழ்க்கையில் நல்ல முறையில் முன்னேறதுக்கு உறுதுணையாக இருந்தது பள்ளிக்கூடங்கிற நன்றியோடு தான் நான் எப்போயும் இருக்கேன். இதில் ஒரு ஆஃபீஸ் பேரர்னு இருக்கிறத விட பேரண்ட்டுங்கிற முறையில் என்னுடைய கடமைகள் கண்டிப்பாக இதுக்கு பள்ளிக்கு இருக்குங்கிறது தெரியும். அதே மாதிரி இங்கே பார்த்தா நிறையா பேரண்ட்ஸ் இருக்காங்க, எனக்கு தெரியுது. உறவுரை சேர்த்தவங்க சேராதவங்க எல்லாரும் தெரியுது. நம்ம பள்ளிக்குள்ள ஒரு சிறப்பு என்னன்னாக்கா, ஒரு கம்யூனிட்டி ஆர்கனைசேஷன் நடத்தினாலும் பிள்ளைகளை சேர்த்த உடனே நம்ம எல்லாருமே நம்மளுடைய பிள்ளைகள் நினைக்கிறோம். இது எல்லா மேனேஜ்மெண்ட்டுக்கும் பொருந்தும்னு நினைக்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. யாரும் நம்ம கம்யூனிட்டி பிள்ளைகளுக்கு தனியாக ஒரு சட்டம், அவங்களுக்கு ஒரு சட்டம், இப்படிலாம் இல்லை. அதே மாதிரி டீச்சர்ஸ் செலெக்ஷன் எல்லாம் நம்ம கம்யூனிட்டி பார்க்குறது இல்லை. கண்டிப்பாக அவங்க நல்ல டேலண்டட், பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடியது, மேனேஜ்மெண்ட்டுக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடிய அந்த வகையில் நல்ல குவாலிஃபைடாக இருக்கக்கூடிய டீச்சர்ஸை மட்டும்தான் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் எந்த ரிலீஜனாக இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நல்ல உயர் பதவி வரைக்கும் போகக்கூடிய அளவுக்கு நம்ம வச்சுருக்கோம். அது ஒரு நம்ம சக்ஸஸ்க்கு ஒரு காரணம். இன்னொன்று, டீச்சர்ஸுக்கு நம்ம எல்லா இடத்துலையும் ஃப்ரீ ஹேண்டும் கொடுக்குறோம். அதே நேரத்தில் நம்ம மேனேஜ்மெண்ட்டும் ஃபுல்லாக இன்வால்வ் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கு வரைக்கும் எனக்கு தெரியும், இது எந்த மேனேஜ்மெண்ட்டும் வர்றதில்லை, அவங்க டீச்சர்ஸ் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் பண்ணதில்லை. டீச்சர்ஸ் அவங்களுடைய கடுமையான உழைப்பால் ஐசிஎஸ்சியில் நம்ம இன்றைக்கி வரைக்கும் டாப் ரேங்க் வர்ற மாதிரி வச்சுட்டாங்க. இன்றைக்கி இந்தியாவிலேயே பேசப்படக்கூடிய பள்ளிகளில் நம்ம பள்ளி ஒன்றுங்கிறது சந்தேகமே கிடையாது. நம்ம ரிசல்ட்ஸ் அவ்வளோ நல்லா இருக்குது. டீச்சர்ஸை அந்த நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்ததுக்காக மட்டும் பாராட்டுறதில்லை. ஃபார்ச்சுனேட்லி இந்த டீச்சர்ஸ் நம்ம எல்லாருமே நம்ம செலக்ட் பண்ணுறது மேனேஜ்மெண்ட்டு தான் செலெக்ஷன். இப்போ மற்ற பள்ளிகளெலாம் எப்படி இருக்கும்னாக்கா பிரின்சிபல், ஹெட் மாஸ்டர் அல்லது டாப் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் மட்டும்தான் செலெக்ஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுவாங்க. நம்ம இதில் அது கிடையாது. நம்ம இதில் மேனேஜ்மெண்ட்டு இன்றைக்கி 40 பேர் அல்லது 60 பேர் பண்ணுறாங்கன்னா அந்த 60 பேரையுமே அவங்க செலக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. கொடுக்கக்கூடிய ஸ்டஃப் எப்படி இருந்தாலும் கடைசியில் ரொம்ப நல்ல முறையில் தேத்தி அவங்கள ஐசிஐசியில் நல்ல மார்க்குகள் வாங்க வைக்கிற அளவுக்கு கொண்டு வந்துடுறாங்கங்கிறது ஒரு பெருமைக்குரிய விஷயம். ஏன்னா அவங்களே செலக்ட் பண்ணாக்கா என்ன செய்வாங்கன்னா, அவங்க தேமே டேக் ஒன்லி த டேலண்டட் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் எடுக்கிறோம், ரொம்ப வீக்காக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸே எடுக்கிறோம். முதல்ல எல்லாம் ஃபஸ்ட்டு ஃபியூ இயர்ஸ் வீக்கான ஸ்டூடெண்ட்ஸை கழிச்சிக்கிட்டு வந்தாங்க. இப்போ அநேகமாக 90%, 99% கழிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லா பிள்ளைகளும் பாஸ் ஆகிடுறாங்க. ஏன்னா எல்கேஜியில் சேர்க்குறாங்க, 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் போய் 12th ஸ்டாண்டர்டில் வெளியேறுறாங்க. அது வரைக்கும் இந்த டீச்சர்ஸ் அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நல்ல முறையில் பண்ணுறாங்க. டீச்சர்ஸுக்கு எவ்வளோ முறை பாராட்டினாலும் எனக்கு அலுப்பு வராது. ஏன்னா அவ்வளவு காரணம், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் எவ்வளோ பண்ணாலும் அவங்க நல்லா சொல்லிக் கொடுக்கலைன்னா அல்லது அவங்க அட்டென்ஷன் நல்லா இல்லைன்னா கண்டிப்பாக பள்ளிக்கூடம் நல்லா இருக்காது. பள்ளிக்கூடம் நல்லா இருக்குன்னா காரணம் நல்ல முறையில் டீச் பண்ணுறது மட்டும் இல்லை, அநேகமாக எல்லா டீச்சர்ஸுக்கும் எல்லா பேரண்ட்ஸையும் தெரிஞ்சிருக்கும். ஓரளவுக்கு அந்த கிராஸ் செக்ஷன் மற்ற ஜஸ்ட் வர்றோம் சாயங்காலம் வரைக்கும் டீச் பண்ணிட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அவங்களோட பிள்ளைகளோட ஒன்றி அதை என்ன டெஃபிஷியன்சி இருக்குதுன்னு பார்த்து அதை தேத்தி ஒரு 6th ஸ்டாண்டர்ட் வர்றதுக்குள்ளே ஒரு நல்ல முறையில் அவங்கள நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்கியாக கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க நல்ல மார்க் எய்ம் பண்ணி பண்ணுறாங்க. இப்போ ஐசிஎஸ்சிலையும் நம்ம தரமான ரேங்க்குகள் வாங்குகிற மாதிரி இருக்குது. டீச்சர்ஸை தான் திருப்பி நான் பாராட்ட வேண்டி இருக்குது. ஆனால் அவங்கள எவ்வளோ பாராட்டினாலும் தகும். மேனேஜ்மெண்ட்டுன்னு பொறுத்தாக்க எல்லா மேனேஜ்மெண்ட்டும் நல்லா தான் இருக்குது. ரெண்டாவது, நம்ம பள்ளிகளில் மேனேஜ்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறது ஒரு ப்ளஷர். ஏன்னா சுப்பையனாச்சி ஒரு கடை வச்சுருக்காரு, நான் ஒரு இடத்துல இருக்கேன், ஜெயமாணிக்கல் ஒரு இடத்துல இருக்கார் அப்படின்னு முதல்ல இருந்தவங்க ஆஃபீஸ் பேர் ஆன பிறகு ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி ஒன்றியாகும். அது இப்போ ஈவன் 45 வருஷம் ஆன பிறகும் கூட சுப்பையனாச்சை பார்க்கும்போது என்னுடைய அண்ணாச்சை பார்க்குற மாதிரி தான் இருக்க வழிய அவர் எல்லாம் அதே மாதிரி ஜாயிண்ட் ஒர்க்கிங்கிறதும் நம்மளுடைய மேனேஜ்மெண்ட்டில் தான் பார்க்குறோம். இவர் தான் கரஸ்பாண்டண்ட்டு, இவர் தான் பிரசிடெண்ட்டு, இவங்க தான் ஒர்க் பண்ணுவாங்க இல்லை, எல்லாருமே ஒர்க் பண்ணி இன்றைக்கு வரைக்கும் நான் பார்க்குறேன். எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் இருக்கிறவங்களும் அப்படி தான் ஒர்க் பண்ணுறாங்க. நல்ல முறையில் ஒர்க் பண்ணுறது மட்டும் இல்லை, அவங்களுக்குள்ள ஒரு நல்ல கார்டியல் ரிலேஷன்ஷிப்பும் இருக்குது. அது ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். ஏன்னா இது இருக்கணும் எப்போவுமே.
ஒருத்தருக்கு ஒருத்தர் பாலிடிக்ஸு, அவருடைய எனக்கு 4 டீச்சர் வேண்டியவங்க, 4 டீச்சர் உனக்கு வேண்டியவங்க, இப்படிலாம் இருக்கக்கூடிய பள்ளிகள் இருக்குது, கெட்டு போயிருக்குன்னு பார்த்துருக்கோம். ஆனால் நம்ம பள்ளியில் ஒரு கோஆர்டினேஷன், எல்லோரும் அவங்களோட ஒர்க்குகளை அசைன் பண்ணி ஏதாவது பிரச்சனை இருந்தால் அவங்களுக்குள்ளே தீர்த்து அது நல்ல முறையில் கொண்டு போயிட்டுருக்காங்க. இதே மாதிரி இன்னும் பல ஆண்டுகள் நடக்கணும். இனி வரக்கூடிய யங்கர் ஜென்ரேஷன், ஏன்னா ஒரு பீரியடில் வந்து ஒரு ஓல்டு பீப்புள் யங் பீப்புள் காம்பினேஷன் இருந்தது. இப்போ வந்து அநேகமாக எல்லோரும் யங் பீப்புளாக தான் இருக்காங்க. அஃப்கோர்ஸ் ராஜ்குமாரும் எனக்கு யங் மாதிரி தான் ரொம்ப. ஏன்னா அவங்க அப்பா வந்து இங்கே இன்வால்வ்டாக இருந்தார். அப்போ அவங்க குடும்பமும் ரொம்ப இந்த பள்ளிக்கு நிறைய சேவை செய்திருக்கு. அதே மாதிரி கரஸ்பாண்டண்ட்டுடைய தாத்தா பிசி இளையவர்பால் அவர்களெல்லாம் நான் பாராட்ட வேணும். ஏன்னா நிறையா அவர் ஒர்க் பண்ணியிருப்பார். அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஒர்க்குங்கிறது அவற்றை தான் படிக்கணும். நல்ல எந்த வேலையுமே திறம்பட செய்யக்கூடிய ஒரு இது படைத்தவர். நிறைய பேர் நான் சொல்லிகிட்டே போகலாம், வாசுதேவல், அப்புறம் என் கூட வேலை பார்த்தவங்கள நிறைய பேரை சொல்லலாம். பட்டு எல்லாருமே வந்து உரமுறையில் இங்கே வந்த பிறகு நல்ல ட்ரைனிங் மாதிரி எடுத்து நல்ல முறையில் நிர்வாகம் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு பெரிய இது என்னென்னா, நம்ம வந்து ஆண்டு 2 வருஷம் அல்லது 3 வருஷத்துக்கு ஒருக்க, இப்போ 3 வருஷம் ஆயிடுச்சு, 3 வருஷத்துக்கு ஒருக்க நம்ம வந்து ஆஃபீஸ் பேரஸை மாற்றிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா சில நேரங்களில் டீச்சர்ஸ் சைட்லேருந்து வரக்கூடிய கமெண்ட் என்னென்னா, இது மாறிட்டே இருக்கிறதுனால ஒவ்வொருத்தருக்காகவும் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனால் எவ்வளோ மாறினாலும் அடிப்படை ஒன்று தான். எல்லாருக்கும் சேவை மனப்பான்மை ஒன்று தான் இங்கே இருக்குது. இங்கே வந்து யாரும் வந்து எதுவும் எடுத்துகிட்டு போகணும் அல்லது பேர் அடைஞ்சிடணும் அப்படிங்கிற நிலைமையில் வர்றதில்லை பொதுவாக. அதனால் அந்த அவங்களுடைய சேவை மனப்பான்மை வந்து இந்த பள்ளிக்கூடத்துக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கிறதுனால டீச்சர்ஸ் அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுறாங்க. ரெண்டாவது, ஜென்ரல் பாலிசி இதே தான், யாரும் மாற்றுறதில்லை. இப்போ 20 பேர் சொன்னால் 20 பேருக்கு மேலே மாற்றுறதில்லை. இங்கிலீஷ் மீடியம், ஐசிஎஸ்சி இதுலாம் சந்தேகம் இல்லை. 10th அப்புறம் 12th வரைக்கும் வந்தால் பிறகு முழு நிறைவு அடைஞ்சிருச்சு. இப்போ அநேகமாக எல்லாமே ஐஎஸ்சி ஆயிடுச்சின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஸ்டேட் போர்ட் சிலபஸே கிடையாது. அதனால் நம்ம வந்து இண்டிபெண்ட் பாடியாகவும் இருக்கோம். இன்னும் இந்த பள்ளி சிறப்பான முறையிலே பல ஆண்டுகள் நடந்து பல நல்ல குடிமக்களை உருவாக்க வேண்டும் என்று நான் ஆண்டவனை பிரார்த்தித்து ஆசிரியர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நமது பள்ளி கடந்து வந்த பாதையை மிகவும் அழகாக தெளிவாக கூறிய இன்ஜினியர் செல்வராஜன் ஆட்சிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நமது பள்ளியில் 1977 இருக்கும் திரு எஸ்கேபிபி ஜெயமாணிக்கல் நாச்சர் வாழ்த்துறை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேடையில் வீட்டிற்கும் பெரியோர்கள் அனைவருக்கும், நிர்வாகிகள் அனைவருக்கும் மற்றும் இங்கு வந்திருக்கும் உரைமுறை மெம்பர்கள், அங்கத்தினர்கள் அனைவருக்கும், அவர்கள் குடும்பத்தினருக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும் முதல் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் 1977 to 79 ஃபஸ்ட்டு ஆபீஸ் பேர், அதாவது டீம், இந்த போர்டு ஃபார்ம் பண்ண பிறகு ஃபஸ்ட்டு ஆபீஸ் பேராக ட்ரெஸரராக இங்கே ஒர்க் பண்ணேன். ரெண்டாவது 4-5 வருஷம் கழித்து ஜாயிண்ட் செக்ரட்டரியாக ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணேன். அப்புறம் ஒரு 2-3 வருஷம் கழித்து கரஸ்பாண்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். 3 பீரியடு நான் இங்கே ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த ஸ்கூலை ஆரம்பிப்பதற்கு முன்னாடி, அதாவது 1977க்கு முன்னாடி இந்த இடம் எப்படி இருந்தது, என்னென்ன நிர்வாகங்கள் இங்கே பண்ணாங்க, என்னென்ன எப்படி டெவலப்மெண்ட் ஆச்சுங்கிறத சொல்லணும்னு நினைக்கும் போது அவர் பிரசிடெண்ட் ராஜ்குமார் நிறையா சொல்லிட்டார். நான் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் இன்ஜினியர் செல்வராஜ் ஃபுல்லாக சொல்லிட்டார். எதை சொல்கிறதுன்னு தெரியல, இருந்தாலும் ஒரு 2 வரி சொல்கிறேன். அதாவது 1977 ஃபஸ்ட்டு போர்டு ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி கன்வீனர்னு போட்டு ஒரு 2 வருஷம் நடத்துனாங்க இந்த ஸ்கூலை. அப்போ வந்து பேர் மாணிக்கண்டார் ஜானகிமால் பள்ளிங்கிறது இல்லை. அப்போ ஆங்கில பள்ளி, விஹெச்என் ஆங்கில பள்ளிங்கிற இதில் கன்வீனர் வந்து திரு விவிஎஸ் யோகன், பிஆர் ஐயம்பெருமாள்னாச்சு, இவங்க 2 பேரும் வச்சு கன்வீனராக ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் போர்டு ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கும் போது ஃபஸ்ட்டு யோகன், ராஜாமணி அண்டு இன்பம், நான்
இப்படி பெரியவங்க கொஞ்சம் எல்லாம் அவங்கெல்லாம் சேர்ந்து விகாசா பிரின்சிபல் ஐயங்காரை போய் பார்த்தோம். இந்த ஸ்கூல் என்ன நடக்கிறது, என்ன சிலபஸ் நடத்தலாம் எப்படின்னு அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணோம். பண்ணும்போது அவர் வந்து ஐசிஎஸ்சியே போங்க, வேறு சிபிஎஸ்சி இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டார். அப்போ அவருடைய பார்வையில் ஐசிஎஸ்சி ஸ்கூலாக இது உருவாச்சு. அப்போ வந்து அவர் சொன்ன பாயிண்ட் வந்து, இந்த ஸ்கூல் நல்லா வளர்ச்சியை அடையணும்னா நீங்கள் வந்து உங்கள் இனத்து பிள்ளைகளே பூரா சேர்த்துறாதீங்க, காஸ்மாபாலிட்டன் வேணுங்கிறதுக்காக அதர் காஸ்ட் பிள்ளைகள் எப்படியும் ஒரு 25% நீங்கள் சேர்க்கணும். அதே மாதிரி நம்பர்ஸில் வந்து 20 பேருக்கு மேலே ஒரு செக்ஷனில் இருக்கக்கூடாது. அதுதான் அந்த பாயிண்ட் வந்து முக்கியமான பாயிண்ட்டு. இன்றைக்கு வரைக்கும் அது நடைமுறையில் இருக்கிறனால தான் இந்த ஸ்கூல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மேலே போய்கிட்டே இருக்குது. அது என்னுடைய கருத்து, உங்கள் கருத்தும் இருக்கலாம். 20ங்கிற நம்பர் வந்து நம்ம இது வரைக்கும் 20 பிள்ளைகளை வச்சு தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அதே மாதிரி 2 செக்ஷன் அப்படின்னு தான் இருந்தது. அப்புறம் 3 செக்ஷன் ஆக்கிறதுக்கு ஒரு 3 மீட்டிங் போராடணும் 3ஆவது செக்ஷன் வர்றதுக்கு. அப்படி இந்த பள்ளி வந்து 2 செக்ஷனை 3ஆவது செக்ஷனாக மாற்றணும். அது ஒரு பெரிய கஷ்டமான காரியம். 3 செக்ஷன் வந்துருச்சு. இன்னொரு கஷ்டமானது கோஎஜுகேஷன். அப்போ ஆரம்பத்தில் கோஎஜுகேஷனுங்கிறது நம்ம மெம்பர்ஸ் யாரும் விரும்பலை. ஆனால் மாடர்ன் ட்ரெண்ட் வந்து கோஎஜுகேஷன் தான் எல்லா ஸ்கூலும் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சு கோஎஜுகேஷனு நம்ம ஆரம்பித்தோம். அதுலேயும் சில அபிப்பிராய பேதங்கள் வந்து நம்ம ஊர் பெரியவர்கள் வந்து அவங்க பிள்ளைகளை இங்கே சேர்க்கலை, வெளியே கான்வென்ட்டு இந்த மாதிரி வெளியே கேர்ள்ஸ் ஸ்கூல்லாம் சேர்த்தாங்க. அப்போ நம்ம நடைமுறை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊர் பெரியவர்கள் நம்ம குழந்தைகள் எல்லாமே இந்த பள்ளியில் படித்து சிறப்பாக முன்னேற்றத்துக்கு வந்திருக்காங்கன்னா அதுக்கு காரணம் வந்து நம்முடைய டீச்சர்ஸ் டீம் வந்து அவ்வளவு ஹெவி வெயிட்டாக நல்ல முறையில் செலெக்ஷன் பண்ணி மேனேஜ்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ டீச்சர் டீம் செலக்ட் பண்ணும்போது நம்ம அந்தந்த துறையில் ஸ்பெஷலிஸ்ட் யார் இருக்காங்களோ, லேடிடோ காலேஜு, ஃபாத்திமா காலேஜு, இன்னும் பெரிய காலேஜுகள்லாம் அந்தந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டை கூப்பிட்டு வச்சு தான் நம்ம டீச்சர்ஸு செலெக்ஷன் பண்ணி அவங்களுக்கு இங்கே நம்ம வேலை கொடுத்துருக்கோம். அப்போ அவங்க சில பேர் கொஞ்சம் குறைபாடு இருந்தாலும் இங்கே வந்த பிறகு அவங்க நல்லா ட்ரெயின் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி நம்ம ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு பிரின்ஸிபல் நியமிக்கும் போதும் நல்ல ஆளுகளை தான் நம்ம நியமிக்கிறோம். முதல்ல நம்ம பிரின்ஸிபலாக போடும்போது மேனேஜ்மெண்ட்டு தான் நாங்கள் போட்டாலும் ஃபஸ்ட்டு வந்து கிரிஜான்னு ஒரு மேடம், அவங்க வந்து டேலண்ட்டு ரொம்ப அருமையான டேலண்ட்டுங்க. 5th வரைக்கும் நல்லா அப்போ பிகினிங் தானே நல்லா சொல்லி கொடுத்தாங்க. அவங்க வந்து நல்ல திறமையாக எல்லாராலும் பாராட்டப்பட்டாங்க. அவங்க அப்புறம் கவர்மெண்ட்டில் வந்து எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பெரிய இதுக்கு போயிட்டாங்க. பட் அவங்கள பொறுத்த அளவுக்கு ரொம்ப நல்லா நம்ம ஸ்கூலுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி லலிதா ஸ்ரீபதி அவங்களும் ஹெட்மிஸ்டர்ஸாக இருந்து நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி செபாஸ்டியன் பிரின்ஸிபலாக இருந்து கேரளாக்காரர், அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. அடுத்து தேவசகாயம் சேட்லியர்னு பிரின்ஸிபலாக இருந்தார். அடுத்து அழகப்பன், இந்த மாதிரி ஒரு டீமு எல்லாம் ஒர்க் பண்ணி பிரின்ஸிபலாக ஒர்க் பண்ணி நல்லா ஒர்க் பண்ணாங்க. அடுத்தது திரிபுர சுந்தரி, அவங்க வந்து இங்கே டீச்சராக தான் ஒர்க் பண்ணாங்க, கெமிஸ்ட்ரி டீச்சராக. எங்கள் ஃபஸ்ட்டு டீமில் வந்து டீச்சராக தான் இருந்தாங்க. அப்புறம் டாக்டர் மதிராஜன் இவங்க கொஞ்சம் இதில் நான் செக்ரட்டரியாக இருக்கும்போது அவங்கள வந்து பிரின்ஸிபலாக ப்ரமோட் பண்ணோம். திரிபுர சுந்தரி அவங்களுடைய ஒர்க் வந்து ரொம்ப ட்ரெமண்டஸான ஒர்க்கு, ரொம்ப பாராட்டும்படியான ஒர்க்கு. நல்லாசிரியர் விருது வாங்கினாங்க அப்துல் கலாம் ஜனாதிபதிகிட்ட. திறமையாக சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்க எல்லாராலும் டீச்சர்ஸாலும் பாராட்டப்பட்டாங்க. நம்ம மேனேஜ்மெண்ட்டு எல்லாமே பெற்ற ஒரு நல்ல டீச்சர் நம்ம கைக்கு இருந்தாங்க. அதே மாதிரி டீச்சர்ஸும் நல்ல டீனோ பண்ணுவாங்க, ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணாங்கங்கிறத இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன். அதுக்கடுத்து நம்ம வைஸ் பிரின்சிபல் அமீனா, அவங்களும் பாராட்டப்பட வேண்டிய டீச்சர், நல்ல டீச்சர். அதுக்கடுத்து விஜய் சீதாராம், அவங்க இப்போ இல்லை, பட்டு அவங்களுமே நல்லா திறமையான டீச்சருங்க. அதுக்கடுத்து ராதிகா,
அவங்க வந்து 5th வரைக்கும் அவங்க ஃபவுண்டேஷன் நல்லா க்ளீனாக போடுவாங்க. இப்போ எல்லா பிள்ளைகளும் எல்லா பேரண்ட்ஸையும் ராதிகா ராதிகா ராதிகான்னு அவ்வளோ புகழ்வாங்க. அந்த அளவுக்கு அவங்க நல்லா சொல்லி கொடுத்தாங்க. அடுத்து ஞானம் மிஸ்ஸு, அவங்களும் ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய தமிழ் மிஸ்ஸு. அடுத்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் நம்ம பிள்ளைகளுக்கு நல்லா வரணும்னு நினச்சி ஆங்கிலோ இண்டியன் போடுவோம்னு அப்போ ஃபீல் பண்ணோம். அப்போ அந்த இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு லோஃபஸ்ன்னு ஒரு ஆங்கிலோ இண்டியன் டீச்சர், அவங்களும் நல்லா ஒர்க் பண்ணாங்க. கில்வாஸ்ன்னு அவங்க இப்போ ஆஸ்திரேலியாவில் போயிருக்காங்க, அவங்களும் நல்லா ஜியாகிரஃபி டீச்சர் நல்லா பண்ணாங்க. அப்புறம் மிஸ்ஸஸ் மேரி ஆன் அவங்க ஒன்று, அவங்க ஒரு இது. இப்போ எல்சா இருக்காங்க இப்போ. அப்போ ஆங்கிலோ இண்டியன்லேயே நம்ம நிறையா போட்டு இந்த ஸ்கூலை நம்ம ஒரு முன்னேற்றத்துக்கு கொண்டு வந்திருக்கோம். பிள்ளைங்க ஸ்டாண்டர்டு உங்களுக்கே தெரியும், உங்கள் பிள்ளைகள்லாம் எவ்வளோ இங்கிலீஷில் எவ்வளோ அழகாக பேசுகிறாங்க அப்படின்னு. இந்த வரக்கூடிய இந்த பிள்ளைகள் வந்து இன்ஜினியராகவும் டாக்டராகவும் ஆன காரணமே இந்த முக்கியமான டீச்சர்ஸ் டீம் தான். இந்த டீமில் வந்து நல்ல டீச்சர்ஸு நம்ம போட்டோம். அடுத்து கந்தராஜ் சார் வந்து இங்கே விஹெச்எனில் ஹெட்மாஸ்டர் இருந்தார், இங்கே கோஆர்டினேட்டராக போட்டோம். அப்போ அவருமே ரொம்ப பிரமாதமாக கோஆர்டினேஷன் நல்லா பண்ணி நல்லா +2 பசங்களாம் நல்லா பண்ண வச்சார் மேத்ஸ் அவர். அதுக்கடுத்து ஆரம்பத்தில் வந்து திரிபுர சுந்தரி அம்மாள் பிரின்சிபலாக இருக்கும்போது மாண்டிசோரி சிஸ்டர் தான் இங்கே வந்து மெயினாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி மாண்டிசோரி டீச்சிங் எய்டு வச்சு சாந்திபாலாங்கிறவங்கள டிவி ஸ்கூல்லே எதாவது இருந்தாங்க, அவங்கள கூப்பிட்டு ட்ரெயின் பண்ணி அவங்கள இங்கே நம்ம கிளாஸ் இங்கே எடுக்க வச்சு அவங்ககிட்ட வந்து நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் அனுப்பிச்சி மாண்டிசோரி ட்ரைனிங் எல்லா டீச்சருமே எடுக்க வச்சோம். அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. மாண்டிசோரி சிஸ்டத்துலேயே நம்ம பிள்ளைகள் கல்வி கட்டுறாங்க. அதனால் நம்ம டீச்சர்ஸு டீம் வந்து நல்ல டீமாக நமக்கு அமைஞ்சது, நல்ல டீம் அமைஞ்சது. அவங்களும் நல்லா சின்சியராக ஒர்க் பண்ணாங்க, டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணாங்க. அதுக்கு காரணம் யாருன்னா நம்ம மேனேஜ்மெண்ட்டு தான். நம்ம மேனேஜ்மெண்ட்டில் வியாபாரி வீட்டு பிள்ளைகளாக இருந்தாலும் கூட எஜுகேஷன் லெவலில் நம்ம வியாபாரி வீட்டு பிள்ளைகளில் நல்ல திறமையான டேலண்ட்டான இப்போ உட்காந்துருக்கிற டீம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அவ்வளவு திறமையாக அகாடமிக்கில் பிரமாதமான ஆளுங்க நம்மகிட்ட இருந்தாங்க. சாந்தாராம், நம்ம மூந்தராஜன், என்ன உதயம், மதலிராஜன் வந்து ரொம்ப சூப்பருங்க. அவர் இருக்கும்போது பெஸ்ட்டு செக்யூரிட்டி இவர் தாங்கன்னு டீச்சர்ஸே எல்லாருமே சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்படி திறமையாக நிர்வாகம் பண்ணக்கூடிய ஆள். பிரின்ஸிபலையும் நல்லா டீனப் பண்ணுவாங்க, டீச்சர்ஸெல்லாம் டீனப் பண்ணுவாங்க. எல்லாமே நம்ம மேனேஜ்மெண்ட்டு முயற்சினால் நம்ம ஸ்கூலு நம்பர் 1 இடத்துக்கு வந்திருக்குன்னு சொன்னால் அது வந்து மிகையாகாது, சந்தேகமே கிடையாது. அதே மாதிரி இந்த ஸ்கூலுடைய முன்னேற்றம் வந்து முக்கியமாக டோனர்ஸ் வச்சு தான். டோனர்ஸ் வந்து நமக்கு நிறைய பணங்கள் வந்து ஒவ்வொரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணும்போது வேண்டி இருந்துச்சு. அப்போ நாங்கள் 5 பேர் ஆஃபீஸ் பேராக இருந்தோம். யாருன்னா டாக்டர் VN ராஜசேகரன், இன்ஜினியர் செல்வராஜ், MKNS தியாகராஜன், PNMS சுப்பையனாச்சி, நான் ஒன்று ஜெயமாணிக்கேன். இந்த 5 பேரும் இருக்கும்போது இங்கே நிறைய ஒர்க் பண்ணோங்க, நல்லா பண்ணோம். எதிர்த்த விங்கு பில்டிங் வந்து கட்டும்போது மீட்டிங்கில் ஒரு பில்டிங் கீழே தான் நாங்கள் சேங்ஷன் வாங்கினோம். ஆனால் இன்ஜினியர் செல்வராஜ் அவர்கள் 3 ஸ்கெல்டன் ஒர்க் பண்ணிட்டார். 1 தான் பெர்மிஷன் வாங்கினா அந்த 3 கட்டிட்டார். எப்படின்னாச்சு, ஒன்றும் ரூபா இல்லை, வசூலில் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் பயப்படாதீங்க, அதெல்லாம் கட்டிடலாம்னு தைரியம் கொடுத்து அந்த ஃப்ளோரை முடித்தோம். அப்போ ஆரம்பம் எவ்வளோ செலவாச்சுன்னு சொல்லும்போது 6,4 லட்ச ரூபா தான் ஆச்சு அந்த பில்டிங்க்கே. அந்த அளவுக்கு வசூலில் வந்து நம்ம சிப்பையனாச்சி லேசுப்பட்ட ஆள் கிடையாது. சிப்பையனாச்சி நான் எவ்வளோ இடங்களுக்கு வசூல் போயிருக்கோம். வசூல்னு சிப்பையனாச்சி அவ்வளவு ஹார்டாக எங்களோட ஒர்க் பண்ணார். இப்போ அவர் போன இடம்லாம் எதுவுமே ஃபெயிலியர் ஆனதே கிடையாது, எல்லாமே ரூபா கொடுத்தாங்க. எல்லா கட்டடத்துக்கும் எல்லாத்துக்கும் ஈஸியாக ரூபா கொடுத்தாங்க. நம்ம ஸ்கூல் பேரை கேட்ட உடனே ரூபா கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு வெளி வட்டார பழக்கங்களில் நல்ல நன்கொடை வசூல் ஆச்சு. அதனால தான் இவ்வளவு டெவலப்மெண்ட்டு இங்கே ஆயிருக்கு. அதுவும் போக அப்போ நாங்கள் 5 பேர் பார்க்கும்போதெல்லாம் பேர்
5 மேன் ஆர்மி வருதாப்பான்னு சொல்லுவாங்க. அவளை கேள்வி பண்ணுவாங்க. கேள்வி பண்ணுறதால பாராட்டுறாங்களான்னு தெரியாது. ஆனால் 5 மேன் ஆர்மின்னு எங்களுக்கு பேர் உண்டு. அதனால் நாங்கள் இருக்கும்போது இங்கே இந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணும்போது இப்போ கற்றுக்கிட்டது, டாக்டர் ராசியாரன் மீட்டிங் நடத்தினாருன்னா பின் ட்ராப் சைலன்ஸுங்க. அவர் யாரும் பேச முடியாது, அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக நடத்துவார் மீட்டிங்கு. தலைவர்னால் அவளை உண்மையான ரியல் தலைவர், அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக மீட்டிங் நடத்துவார். அதே மாதிரி யோகனுடைய ஒர்க்கு வந்து ரொம்ப சின்சியராக இருக்கும். ஒரு 10-20 பாயிண்ட் எழுதிட்டு வருவார். ஒரு மீட்டிங் நடத்துறதுக்கு முன்னாடியே என்னென்ன சப்ஜெக்டு சக ஆஃபீஸர்கிட்ட கன்சல்ட் பண்ணி அதை கிளியராக டிஸ்கஸ் பண்ணி மீட்டிங் சப்ஜெக்ட் கொண்டு வருவோம். இந்த மாதிரி மீட்டிங் நடத்துறது, மற்ற டீச்சர்ஸ்கிட்ட மீட்டிங் போடுறது எல்லாமே பிரமாதமாக செய்வார். அதனால் அவருடைய ஒர்க்கு வந்து ட்ரெமெண்டஸ்ஸு நம்ம யோகனுடைய இது. அப்புறம் சுப்பனாச்சி ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்டடு. அவர் வந்து இந்த ஃபுட்பால் கிரவுண்டுக்கு விளையாடணும்னு சொல்லி நிறையா மேலே கம்பி வேலையெல்லாம் அடித்து நிறையா வேலை பண்ணார். சுப்பனாச்சி எப்போ பார்த்தாலும் ஒரு வாசகம் சொல்லுவார், தம்பி டீம் ஒர்க்கு தான் ஜெயிக்கும், நம்ம தனிப்பட்ட ஆள் கிடையாது, தனிப்பட்ட ஆள் யாராலையும் ஒரு இன்ஸ்டியூஷனை உயர்த்த முடியாது, டீம் ஒர்க்கு தான் நம்ம அப்படின்னு சொல்லி அழகாக பேசுவார். சிரிப்பார், ஒரு சிரிப்பு. ஏன் சுப்பனாச்சி பழைய சிரிப்பு, அங்கே சிரிங்க. அதனால் நம்மகிட்ட இருக்கிற நிர்வாகிகள், உரைமுறை நிர்வாகிகள் பூரா ஜம்மு தான், யாரும் குறைஞ்சவங்க கிடையாது. இன்றைக்கி சுந்தர் சிங்காக இருக்காட்டாலும் சரி, நம்ம எம்கேஎன்எஸ் ராஜகுமாராக இருந்தாலும் சரி, என்ன மற்ற முதலிராஜன், இப்படி நம்ம பார்க்கும்போது எல்லா நிர்வாகிகளுமே ரொம்ப பிரமாதமாக இங்கே வேலை பார்த்துருக்காங்க. கோஆப்ரேஷனாக வேலை பார்த்துருக்காங்க, ஒற்றுமையாக வேலை பார்த்துருக்காங்க. சின்ன சின்ன ஈகோ சண்டைகள் வந்தாலும் அதெல்லாம் சரி கட்டி சமாதானம் பண்ணி போயிருக்காங்க. சாந்தாராம் நல்லா இங்கே ஒர்க் பண்ணியிருக்காரு அகாடமிக் லைனில். மற்ற முகுந்தராஜன் அவர் ஒர்க்கு நல்லா இருந்திருக்கு. இப்படி நல்ல நிர்வாகிகள் எல்லாமே இது பண்ணுவோம். அது மாதிரி ஆரம்பத்தில் அண்ணா மாமா பிஎன்எம்எஸ் நடராஜனோடார், அவருடைய வயசுக்கு இங்கே சின்ன பிள்ளை மாதிரி நல்லா வேலை பார்ப்பார். அப்போ ஆண்டு விழா ட்ராமா நடக்குதுன்னா அவர் தான் ஃபுல் டைரக்ஷன், டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் அவர் தான் ஆர்கனைஸ் பண்ணுவார். அவரோடய நான் கூட இருப்பேன். அவருக்கு போக்குவரத்துக்கு வீடு வரைக்கும் போகிறதுக்கெல்லாம் என்னுடைய புல்லட்டில் தான் அப்போ போவோம். அவரை வீட்டில் இறக்கி விட்டுட்டு அப்படியே ஈவினிங் மட்டன் எல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப அப்போ லைஃப் நல்லா ஜாலியாக இல்லை என்ஜாய் பண்ண நல்லா இருந்துச்சு. அவர் மனசு எல்லாமே நல்லா இருந்தது. நல்லா ஒர்க் பண்ணக்கூடிய ஆள் நடராஜன். அதே மாதிரி நம்ம செக்ரட்டரி இவர் இருக்கார்ல, நம்ம திவ்யனுடைய அப்பா தீனதயாளன், அவரும் எங்களோட இருந்தார் ஃபஸ்ட் டீமில். அவரும் நல்ல எஜுகேட்டட் பர்சன், நல்ல ஆலோசனை அவ்வளோ சொல்லுவார், ரொம்ப தைரியமான ஆள். அதனால் நம்ம நிர்வாகிகள் நல்லா அமைஞ்சு நல்லா முன்னேற்றத்துக்கு இன்ட்ரெஸ்டோடு கொண்டு வந்து நல்லா இருக்கணும்னு மனசார நினச்சி இந்த பள்ளியை மேம்படுத்தினதுக்கு முக்கிய காரணம் நம்மளை நிர்வாகிகள். அவங்க கோடி நமஸ்காரங்கள். அவங்க நல்லா வாழணும், நீண்ட காலம் வாழணும். இப்போ இருக்கிற நிர்வாகிகள் நல்லா இருக்கணும். அதே மாதிரி வரக்கூடிய நிர்வாகிகளும் நல்ல ஆளாக செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு பீரியடில் நான் நிர்வாகிகள் எலெக்ஷன் பண்ணும்போது எல்லாமே தெளிவான ஆளாக 5 பேரை போட்டாங்க. எல்லாம் 100% எதில் எல்லாத்துலேயும் தெளிவு. அப்படி போட்டால் எப்படி அது சரியாக வரும்? வரலை. அந்த 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 நேரம் ஃபெயிலியர் தான். இப்போ ஒரு படி இருந்தால் அதில் அரைப்படி, காப்படி, முக்காப்படி நுழையணும். அப்போ அந்த அளவுக்கு நிர்வாகிகள் நம்ம செலக்ட் பண்ணி போடணும். சீனியர்ஸ் 2 பேர், கொஞ்சம் பழகாதவங்க 2 பேர், புதுசாக 2 பேர், இப்படி இருந்தால் தான் அந்த நிர்வாகம் செம்மையாக கொண்டு போக முடியும். ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டுப்படணும். இப்போ தலைவர் செக்ரட்டரி யாரும் சொன்னாங்கன்னா மற்ற கீழே இருக்கிற ஆஃபீஸ் பேர் கேட்டுக்கிடணும், ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது. அதனால் இதெல்லாம் இந்த நம்ம முதல்ல நிர்வாகத்தில் வர்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எனக்கெல்லாம் பிசி இளையர்மல் மச்சான் வந்து, தம்பி நீ புதுசு, வயசு 32 வயசில் நீ பதவிக்கு வந்திருக்க, நீ வந்து டீச்சர்ஸ் வந்து கேர்ள்ஸ் டீச்சர் தான் ஃபுல்லாக இருப்பாங்க, கேர்ள்ஸ் டீச்சர்ட்டால் நீ பேசக்கூடாது அப்படின்னு நிறைய டிசிப்ளினை பற்றி அவ்வளவு சொல்லிக் கொடுப்பார். இன்றைக்கி சொல்லிக் கொடுக்குறதுக்கு நம்மகிட்ட ஆள் இல்லை. பெரியவங்கள்லாம் எல்லாம் மேலே போயிடுச்சுங்க.
இருக்கிறது வயசு கம்மியான ஆள் தான் இருக்கும். அப்போ அண்ணாச்சிக்கு 82 வயசு தான் ஆகுது. அதாவது நிர்வாகிகளாக இருக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டுப்பட்டு கோஆப்ரேஷனாக இருந்து செஞ்சால் அது சக்ஸஸ்ஃபுல் தான். அதனால் எல்லாருமே ஒற்றுமையாக இருந்து திறம்பட செயலாற்றுங்கள். நம்ம ஆண்டவன் வந்து நம்ம ஸ்கூலை நல்ல நிலைமையில் வச்சுருக்காரு. இருந்தாலும் மென்மேலும் ஸ்கூலுடைய புகழ் வளர வேண்டும் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி அண்ணாச்சி. அடுத்து திரு SKPPK வசந்தவேல் அண்ணாச்சி அவர்களை கூப்பிடு. பேப்பர் எடுக்கிறனால எல்லாம் பயந்துடாதீங்க, அண்ணாச்சி மாதிரி அதே நேரம் எடுக்க மாட்டேன் நான். இதை எல்லாமே நாங்கள் சொல்ல வேண்டியெல்லாம் அனைத்தையும் சொல்லிட்டாரு. நம்ம இங்கே கூட்டியிருக்கிறதெல்லாம் VMJ பள்ளியின் 50வது பொன் விழா ஆண்டின் சிறப்பினை பற்றி பேச இங்கு இந்த ஏற்பாடை செய்து கொடுத்த மேடையில் இருக்கும் உறன்மை பிரிவுகளுக்கு முதலில் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம உறன்முறையை சார்ந்து இந்த பள்ளி ஆரம்பிக்கிறதுக்காக இந்த இடத்துல எனது அண்ணாச்சி SKPR தர்மராஜன் நான் நினைவு கூறுறேன். செல்வராஜன் நான் சொல்லிட்டார், இந்த பள்ளி ஆரம்பிக்கிறதுக்காக VHN பள்ளிக்கு ப்ளே கிரவுண்டுக்காக வாங்கினது. அதில் கவர்மெண்ட்டு டேக் ஓவர் பண்ணாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு இடம் போயிடும்னு ஒரு இதில் ப்ரைவேட் ஸ்கூலில் ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஒரு கொண்டு வரும் பொழுது இது என்ன பள்ளி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்க மொட்டை பிள்ளையார் கோயிலில் உறன்முறை மீட்டிங் போட்டிருக்காங்க. அப்போ 20 விதமான கருத்து. ஏன்னா இது கொஞ்சம் செல்வராஜனாச்சு ஏமாடிக்கலாச்சுலாம் சொல்லாதனால சொல்லாத மட்டும் நான் சொல்ல போகிறேன். நான் தர்மராஜன் வந்து சித்தப்பா மகன் பஜாருக்கு அடிக்கடி போவார். ராஜாபினாச்சி கடையில் உட்காந்து பருப்பு வியாபாரம் பண்ணுவார். வசந்தா இந்த மாதிரி நீ வா, உறன்முறைக்கு வரணும். இதுவரை உறன்முறைக்கு நான் வந்ததில்லை. இந்த மாதிரி நம்ம ஸ்கூலுக்கு வந்து இங்கிலீஷ் மீடியம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் ஏதோ எதிர்ப்பு இருக்கும் போல் இருக்குது, நான் ஓட்டு போடணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்திருந்தேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கிலீஷ் மீடியம் ஆரம்பிக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு எல்லாம் ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. அது ஆரம்பிக்கணும்னு வரும்பொழுது அப்போ நான் தொழில்துறையில் இருந்ததுனால உறன்முறையிலேருந்து ஓரளவு தெரியும். திரு PC இளையர்வாள் மச்சான் எங்கள் உறவினராக இருந்தாலும் மாப்பிள்ளைன்னு உரிமையாக கூப்பிடுவார். அவர் எங்களுக்கு கொஞ்சம் உறன்முறையின் சார்பாக அவர் இன்பம் உறன்முறையில் ஜெர்மனி காலேஜ் ஃப்ரெண்டு எனக்கு நண்பராகிட்டார். அந்த மாதிரி அவங்கெல்லாம் ஒரு உறன்முறையில் வந்து எனக்கு வந்து ஒரு வளர வாய்ப்பு கிடைச்சது. சாந்தாரம் எங்களுக்கு ஒரு உறவினர் கூட, அவர் என்னோட வந்து நெருக்க ஆரம்பித்தார். MK மூந்தராஜன் எங்கள் உறவினர் தான். இந்த மாதிரி வரும்பொழுது ஒரு ஏன்னா பள்ளியில் வந்து இந்தமாதிரி ஒரு எந்த பள்ளிங்கிறத சொல்லிட்டோம். ஏன்னா மதுரையில் வந்து அப்போ வந்து 3 பள்ளி தான் ICC ஸ்கூல், நம்ம பள்ளியை சேர்த்து விகாசா ஸ்கூல், 7th அட்வென்டிஸ்ட் போட்டு நம்ம பள்ளி 3வது. இது ஆரம்பிக்கணும் பொழுது எல்லாம் சொல்லிட்டாங்க, விகாசா ஸ்கூல் ஐயங்காட்ட போனோம் கேட்டோம் வச்சோம் அப்படின்னு சொல்லி. அந்த ஆரம்பித்த பள்ளியானது வந்து அதே சொன்னாங்க 20 ஸ்டூடெண்ட்டு தான் அப்படின்னு சொல்லி. அந்த 20 ஸ்டூடெண்ட்டோட இன்றைக்கு வந்து மெயின்டைன் ஆகுதுன்னு சொல்லி சொன்னோம்னா அது வந்து இன்றைக்கி ஒரு சிறந்த ஒரு அமைப்பு. காரணம் என்னன்னு சொன்னால் ICC போர்டில் இருந்து வரும்போது நாங்கள் நிர்வாகத்தில் இருக்கும் பொழுது நான், சாந்தாராம், மூந்தராஜன், சுந்தர் சிங், ஜான்சனை பற்றி அப்புறம் சொல்கிறேன், பெரிய கதை இருக்குது. அப்போ அந்த மாதிரி ஆஃபீஸ் பேராக வந்து வரும்பொழுது அழகப்பண்ணப்போ பிரின்ஸிபல் நான் இருக்கும் பொழுது அப்போ அவர் வர்றாரு. ICC போர்டிலேருந்து வர்றாங்க, ஸ்கூல் விசிட் வருவாங்க. வந்து பார்த்துட்டு எல்லாம் கேட்குறாங்க, கிளாஸ் மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்டுக்கு கிளாஸ்க்கு வச்சுருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது 20 ஸ்டூடெண்ட்டு வச்சு நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னாங்க. எத்தனை வருஷம் ஆச்சு ஆரம்பித்த ஒருத்தர் சொல்கிறாரு
இது எவ்வளோ நாளைக்கு நீங்கள் கொண்டு செலுத்துவீங்க இன்றைக்கி இருக்கிற டிமாண்டில் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. இல்லை அந்த 20 தான் எங்கள் மேனேஜ்மெண்ட்டில் வந்து செஞ்சுருக்காங்கன்னா, இது எத்தனை வருஷத்துக்கு நீங்கள் பண்ணுறீங்க, நான் அடுத்த வருஷம் வரும்போது நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அது சொல்லிட்டு போனார். அப்போ நான் இல்லை, பிரின்ஸிபல் சொன்னார், இந்த மாதிரி வந்தாங்க, விசிட் பண்ணாங்க, எல்லாம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அந்த வார்த்தை அன்றைக்கி சொன்னது வந்து இன்றைக்கி வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்ஜினியர் செல்வராஜன் ஆச்சும் சொன்னாங்க, இந்த 20ங்கிறது வந்து இன்றைக்கு இல்லை என்றைக்கும் இல்லை, என்றைக்கும் இந்த 20ங்கிறது நம்ம பள்ளி தொடரும். அதுக்கு தொடர்க்குண்டான வாய்ப்பாக தான் இன்றைக்கு வந்து நம்ம ஸ்கூல் நிர்வாகம் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு பள்ளிக்கு இன்றைக்கு நல்ல ஒரு திறமையான ஆசிரியர்கள், திறமையான நம்ம பள்ளியின் முதல்வர்கள் எல்லோரும் செஞ்சுருக்காங்க. ஒரு சில நிகழ்ச்சிகள், ஏன்னா அப்போ நம்ம பள்ளி வந்து இங்கிலீஷ் மீடியம் இருந்ததை ஒழிய இந்த மாதிரி பள்ளிகளை பார்க்கும் பொழுது சாந்தாராம் நான் இருக்கும்போது திருபுர சுந்தரி அவங்க விகாசா ஸ்கூலுக்கு கூட்டு போனாங்க, திலகரத்னம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. அவங்க பார்த்துட்டு எல்கேஜிகளுக்கெலாம் என்ன மாதிரி பண்ணுறீங்க வைக்கிறீங்க போது சிலபஸ் வந்து அவங்க இது பண்ணி கொடுத்தாங்க. அப்போ திலகரத்னம், சாந்தி பாலா போன்றவங்களாம் அந்த ஸ்கூல் நிறுவனத்தில் ப்ரீகே கிளாஸஸில் இருந்து பார்க்குறாங்க. அவங்க வந்து இது மாதிரி சொன்ன உடனே வந்து நிர்வாகத்தில் உட்காந்து நாங்கள் பேசும்போது ஏன் இதை நம்ம செஞ்சால் என்னன்னு சொல்லி கேட்கும் பொழுது, அப்போ மாண்டிசோரி மெத்தடுக்காக இன்னும் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் தரவழைச்சி அந்த டீச்சர் சாந்தி பாலா வந்து இங்கே கோர்ஸ் எடுத்து ப்ரீமியர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வெளியே இந்த மாதிரி மாண்டிசோரி மெத்தடுக்கெல்லாம் பள்ளிகள் நிறையா கிளாஸஸ் ஸ்கூல் நிறையா ஆரம்பிக்கிறாங்க. லட்சுமி கேரி சென்டர்னு ஆரம்பித்தாங்க. அதெல்லாம் டீச்சர்ஸ் நிறையா கற்றுக்கிட ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி வந்தவங்களுக்கு இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப இன்றைக்கி ரொம்ப காமன் ஆயிடுச்சு. அப்போ இந்த மாதிரி ஒரு வர்றதுக்கு எவ்வளோ நம்ம சிரமப்பட்டிருப்போங்கிறத பார்த்தோன்னு சொன்னோம்னா, இன்றைக்கி நம்ம இதில் படித்த முதல் ஆரம்பத்தில் இருந்த மாணவர்கள் எப்படி படிக்க வச்சுருப்பாங்க பார்த்தோம்னா, ஆர்ஆர் மகேஷ் ஸ்டேட் ரேங்கிங் இன்றைக்கி நம்ம போர்டில் பார்க்கலாம். அவர் இன்றைக்கி நல்ல மருத்துவராக இருக்கார். அதே மாதிரி நம்ம வக்கீல் முருகேசனுடைய போதகுரு அவர் இன்றைக்கி இல்லை, நல்ல ஒரு பெரிய திறமையான ஒரு வக்கீலுடைய சன்னு, அவர் இன்றைக்கி இல்லை. அந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்டேட் ரேங்கிங் வாங்குகிற அளவுக்கு கொண்டு வந்தாங்க. ஜெர்மனிகளாச்சும் சொன்னாங்க, நம்ம அகில இந்திய அளவில் ஒரு சிறந்த ஐசிசி ஸ்கூல் டீச்சர்கள் தேர்ந்தெடுக்கிறதுல திரிபுர சுந்தரியும் தேர்ந்தெடுக்கப்பட்டு டெல்லியில் போய் வாங்கிட்டு வந்தாங்க, கணேசன் பிரியில். அந்த மாதிரிலாம் நம்ம இருந்து ஒரு வளர்த்த பள்ளி. இந்த பள்ளியினுடைய சிறப்புக்கு இவ்வளோ கட்டடங்கள் தேவை. இதெல்லாம் யார் செஞ்சுருப்பா? இது வந்து பேச ஜெர்மனிகள் வச்சு யாரோ கொஞ்சம் சொல்லியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். இன்ஜினியர் செல்வராஜ், ஏன்னா அவரை வந்து அவர் இவ்வளோ எல்லாத்தையும் போல்ந்து பேசினார் ஒழிய, அவர் வந்து இது என்ன செஞ்சுருக்காங்கிறது வந்து எனக்கே தெரிய முன்னால் என்னென்னலாம் கட்டியிருக்கா என்னங்கிறது, என்னுடைய பேரில் என்னென்ன இதயராஜன் ஸ்கூலில் வந்து என்னென்ன செஞ்சாருங்கிறது தெரியும். இந்த பள்ளி இந்த பில்டிங்க்கு முன்னால் கட்டின இப்போ இடம் வந்து அடுத்தது வந்து எம்எஸ்பிஎஸ் பாஸ்கர் ஃபேமிலியிலேருந்து ஓட்டும்பொழுது டாக்டர் மதிராஜன் வந்து நிர்வாகத்தில் இருந்தார். அவர் வந்து நான் கொஞ்சம் கேம்ஸில் இன்ட்ரெஸ்ட், அப்போ ஸ்டூடெண்ட்ஸோடு நான் கிரவுண்டில் விளையாண்டுருக்கேன். அப்போ அவர் பார்த்துட்டு இந்த மாதிரி நான் எனக்கு அப்போ ஃபெலிசிட்டேட் பண்ணாங்க. இப்போ எங்களுக்கு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம், அது செய்வாங்கன்னு தெரியல. அப்போ வரும்போது இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் கிளாப்ஸ் பண்ணுவாங்க. நான் வந்து எனக்கு மெமெண்டோ கொடுக்கும்போது என்ன கைத்தட்ட சொல்லி நீங்கள் வந்து வந்துடுறீங்களா அப்படின்னாரு. இல்லை, நான் ஸ்மார்ட்டான மாணவராக இருப்பேன், அதனால வந்து எனக்கு இந்த மாதிரி அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னேன். அந்த மாதிரி நம்ம பள்ளியில் வந்து நம்ம சிறப்பாக இருந்து வந்திருக்கோம். இப்போ இதெல்லாம் நம்ம பேசணும்னு சொன்னோம்னா இன்றைக்கி அந்த 50 வருஷத்துக்கு ஒவ்வொருவருக்கும் எவ்வளோ நேரம் கொடுத்தாலும் காணாது. எதனால நேரங்கிறத நான் செய்யலாம்னு நினைக்கிறேன். எனக்கு இங்கே இருந்து நம்ம ஸ்கூல் நிர்வாகத்தில் வந்ததுனால உரன்முறையில் வந்து கொஞ்சம் தண்ணி வேணும். ஏன்னா யாரையும் விட்டு போயிடக்கூடாதுன்னு நினச்சோம்னா முடியாது. ஏன்னா எல்லோரும் நமக்கு எல்லாம் வேணுங்கிறவங்க தான். இருந்தாலும் மனசில் கொஞ்சம் நிறைவானதையும் 1-2 விட்டு போடுதல்னு நான் சொல்கிறேன். நான்
இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மலேருந்து படித்து வந்தவங்க உறவுமுறை பிள்ளைகள்னு சொல்லி கொஞ்சம் நிறையா இருந்துருப்போம். இப்போ வந்து கொஞ்சம் 3 செக்ஷன் ஆனோடையும் இந்த மாதிரி கொஞ்சம் வெளியே நிறைய ஸ்கூலு திறந்ததுனாலையும் பள்ளியினுடைய தூரம் கருதி அங்கங்கு சேர்க்கிறதுனால உறவுமுறை பிள்ளைகளே கூட நிறைய பேர் கொஞ்சம் வெளியே ஒரு சேர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைலாம் வந்துடுது. அதுலேயே இருந்து இன்றைக்கி இவ்வளோ வந்திருக்காங்கன்னு சொன்னால், நீ எங்களுடைய இந்த பள்ளியில் படித்த இந்த 50 வருஷத்தில் படித்து வெளியே வந்திருந்தவங்க இன்றைக்கி எந்த அளவுலலாம் நீ செயல்படுறாங்கன்னு பார்த்தோன்னு சொன்னோம்னா, அதெல்லாம் லிஸ்ட் எடுத்து வச்சா நல்லாயிருக்கும். இந்த 50 வருஷத்தில் எல்லாத்துக்கும் அனுப்பினா நல்லாயிருக்கும். இன்ஜினியர் செல்வராஜனாச்சோடைய சன்னே இன்றைக்கி வந்து அமெரிக்காவில் தான் இருக்கார். அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி எல்லோரும் ஒவ்வொரு துறையில் பல துறையில் இருக்காங்க, டாக்டராக இருக்காங்க. எங்கள் நண்பர் போந்தராஜனுடைய சன் மாணிக்கராஜ் இன்றைக்கி டாக்டராக இருக்கார். சுப்ராஜ் டாக்டருடைய சன்ஸு 2 பேரும் நம்ம டாக்டராக இருக்காங்க. இப்படி இப்போ அடுத்து என்ன டாக்டர் படித்து போய்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி என் தம்பி கந்தசாமியோடைய வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கார். அவருடைய பையன் வந்து இதில் அட்மிஷன் வாங்கியிருக்காரு. என்ன காலேஜ்? பிஸ்பில்லானியில் வாங்கி இந்த வருஷம் சேர்ந்துருக்காரு. அதாவது 10th வரைக்குமே ஐசிஎஸ்சி இருந்த இடத்துல +1 +2 கொண்டு வந்தது சாந்தாராம் இருந்த பொழுது கொண்டு வந்தோம். அந்த +1 +2 வந்து ஸ்டேட் சிலபஸ் அப்போ கிடைக்கல. அப்போ விஹெச்என் ஸ்கூலில் தான் கொண்டு போய் நம்ம வந்து படிக்க வச்சோம். அப்போ படிக்கும் பொழுது என் சன்னெல்லாம் அங்கே தான் படித்து மணிப்பாலில் படிச்சுட்டு வந்திருந்திருக்காரு. அப்படி ஒரு பள்ளி நம்ம வளர்ந்த பள்ளியில் வந்து ஐஎஸ்சி நம்ம இவர் உதயம் கொண்டு வந்தார். அந்த பிரிவில் கொண்டு வந்தார். கொஞ்சம் நிறைய அதை கொஞ்சம் எதிர்ப்பு இருந்தது. இருந்தாலும் இன்றைக்கி அதில் இருந்தவங்க இன்றைக்கி நல்ல அளவில் வந்து இன்றைக்கி வந்து படித்து நிறைய மாணவர்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. பல துறைகள்லேயும் வந்து இன்றைக்கி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த பள்ளியினுடைய ஒரு தாக்கம் தெரியும். என்னுடைய அண்ணாச்சி போஸ் இப்போ ஓட்டு பார்த்துருப்பீங்க. அவங்களுடைய பேத்தி அபர்ணா அந்த ஸ்கூலில் படித்து இன்றைக்கி வந்து ஒரு ஸ்கூலுடைய கரஸ்பாண்டாக இருக்காங்க. எஸ்பி ஜெயபிரகாஷ் ஸ்கூலில் வந்து இது ஒரு பள்ளி நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெண்ணாக இருந்தும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இந்த பள்ளிக்கு வந்து நல்ல மாணவர்களை வந்து இன்றைக்கி வந்து ஊக்குவிச்சு இன்றைக்கி வந்து ஸ்கூல் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, மேனேஜ்மெண்ட்னு சொல்கிறத விட டீச்சர்ஸ் இதுங்க பெற்றோர்கள் நம்ம நல்ல பள்ளியாக தேர்ந்தெடுத்து நம்ம அவங்கள ஒரு படிக்க வச்சு அவங்களுக்கு ஒரு ஊக்குவிச்சு செஞ்சு இது கொடுக்குறோம். அது ஒரு பெரிய காரியம். அதே மாதிரி யோகன் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஏன் அவரை நினைவுறுத்தி சொல்கிறாங்கன்னு சொல்லி சொன்னோம்னா, அவருடைய நோக்கம் பூராமே பிள்ளைகளை படிக்க வைக்கணுங்கிறத விட ஆசிரியர்களுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு என்ன செய்யணுங்கிறத எடுப்பார். அப்போ நாங்கள் நிறுவனத்தில் அவரோட நான் இருக்கும் பொழுது அவர் ஏன் நம்ம வந்து டீச்சர்ஸுகளுக்கு நம்ம பென்ஷன் ஸ்கீம், அப்போ வந்து நம்ம மேனேஜ்மெண்ட் ஸ்கூலுங்கிறனால பென்ஷன் ஸ்கீம்ங்கிறது வந்து நம்ம ஆரம்பித்தா என்ன அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, அப்போ எங்கள் அப்பா தவறுற நேரம் ஏன் நம்ம செஞ்சால் என்ன செய்யலாமே அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோன்னே அது அந்த வருஷம் எங்களால் முடியல. அடுத்த வருஷம் எம்கே தீனதயாளர் நாங்கள் வந்திருந்தாங்க. ஓஎம்எஸ் சார் கந்தசாமி எல்லாம் இருந்தார்னு நினைக்கிறேன். அவங்கள்ட்ட வந்திருக்கும்போது சொன்னோன்னே அந்த பென்ஷன் ஸ்கீம் ஒன்று ஆரம்பித்து அதுக்கு ஒரு 10,000 போட்டு அப்போல்லாம் பெரிய தொகையெல்லாம் கேட்கல. எஸ்கேபிபி கந்தசாமி நாகராஜம்மாள் பென்ஷன் ஸ்கீம் சொல்லி ஆரம்பித்து அந்த பேரில் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு யோகனை வந்து நான் இன்றைக்கி நினைக்கணும், அங்கே இருந்தால் அந்த அவருக்கு நன்றி சொல்லணும்னு நினச்சேன். அந்த மாதிரி ஆசிரியர் நலன் கருதி என்னவெல்லாம் செய்யணுங்கிறதெல்லாம் அவர் ஏற்கனவே செஞ்சு வச்சு கொடுத்துட்டு போயிட்டார். அதற்கப்புறம் வந்து இப்போ நம்ம என்ன நடந்துக்கிட்டுன்னு சொன்னோம்னா, நாங்கள் வந்து பெற்றோர்களாக இருந்து எங்கள் பிள்ளைகளை படிக்க வச்சு இப்போ அவங்க வந்து இன்றைக்கு பள்ளிக்கு வந்து சிறப்பாக செயல்பட வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு எடுக்கணும்னா திவ்யன் எங்கள் எம்கே தீனதயாளனுடைய சன்னு, பிசி இளையர்மன் வச்சேன் மாப்பிள்ளைன்னு சொல்லி உரன்முறையிலும் சரி, நான் சார்ந்த ரைஸ் மில் அசோசியேஷனும் சரி ஒரு நிலை கொண்டு வந்திருக்காருன்னா அவங்களாம் மறக்க முடியாது. அதே போல் நம்ம திவ்யன் என் மகவோட தான் படித்தவர். அவர் வந்து இன்றைக்கி எந்த அளவுக்கு இன்றைக்கி சிறப்பாக செயல்படுறாருங்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம அஜய் தீபக் நம்ம பிஆர்சி பழனியப்பன்னு சொல்லி இந்த ஸ்கூலுக்கு பள்ளிக்கெல்லாம் பிஆர்சியெல்லாம் பஸ் வாங்குவோம். அப்போல்லாம் ஒரு புது பஸ் வாங்குறதுக்கு கிட்ட பணம் இருக்காது. அந்த மாதிரி அவங்க செஞ்சு கொடுத்தாங்க. அஜய் தீபக் அவர் நம்ம காளிச்சரண்
ரொம்ப எனக்கு பிரியமானது ராசியார் என்னாச்சு. அவர் வந்து ஒரு நான் இருக்கேன்னு சொன்னோம்னா அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ண அவர். கந்தசாமி நானே சொன்னோம்னா ரொம்ப மோசடியாக இருக்கேன். என் தம்பியும் வந்திருக்காரு. இருந்தாலும் இன்றைக்கு ஒரு வார்த்தை கூட தம்பி வந்து இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போயிருக்கான், இந்த மாதிரி வேலை பாதிக்குது அப்படின்னு சொன்னது கிடையாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு டெடிகேஷன். ஏன்னா அன்றைக்கு நான் கிட்டத்தட்ட இத்தனை வருஷம் வந்து ஸ்கூல்லேயே இருந்து முறையில் இருந்து இந்த அளவுக்கு நான் வந்து ஒரு இருக்கேன்னு சொன்னோம்னா என் தம்பி தான் காரணம். ஏன்னா நாங்கள் ரைஸ் மில் தொழில் பல வருஷங்கள் இருந்தால் கூட என்னை பொது வேலைக்கு போயிட்டீங்களே, நான் ரைஸ் மில் அசோசியேஷனுக்கு போவேன், ஸ்கூலுக்கும் வருவேன், முறைக்கும் வருவேன். அதை வந்து ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் ஒரு முறைக்கு என்னை கொடுத்த மாதிரி கந்தசாமியும் பள்ளிக்காக கொடுத்துருக்காங்க. ரொம்ப நேரம் எடுத்துகிட்டு நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த ஒரு 50 வருஷ நிகழ்ச்சியை வந்து இதனால் ஒரு சில நிகழ்வுகள் மட்டும் என்னால் கொடுக்க முடிஞ்சது. அதற்கு உங்கள் சார்ந்து ஒரு பொறுமையாக கேட்ட உறன்முறை மக்களுக்கும் டீச்சர்களுக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் உறன்முறை பெரியவர்களுக்கும் நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி நஜம். அடுத்து திரு MKNSN ராஜ்குமார் அவர்களை பேச அழைக்கிறது. அனைவருக்கும் இனிய நண்பகல் வணக்கம். இந்த இனிய விழாவின் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் நமது நிர்வாக பெருமக்களே மற்றும் இதில் கலந்து கொண்டு இவ்விழாவை சிறப்பித்து கொண்டிருக்கும் உறவின்முறை பெரியோர்களே, ஆசிரியர் பெருமக்களே, பள்ளி முதல்வர் அவர்களே மற்றும் அங்கத்தினர் பெருமக்களே, அனைவருக்கும் மறுபடியும் இன்றைய காலை வணக்கத்தை தெரிவித்து கொண்டு நான் கூற நினைத்த அனைத்தையும் கூறி முடித்து விட்டார்கள். இனி பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு முதற் காரணம் ஆசிரியர் பெருமக்கள் தான். அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு இந்த இடத்தில் முதலில் ஒரு சிறு வேண்டுகோள். ஒரு கூட்டத்தில் ஒரு கல்லை தூக்குவதற்காக ஒரு ஜெர்மன் நாட்டுக்காரர், ஒரு அமெரிக்க நாட்டுக்காரர், ஒரு இந்தியர் ஆக 3 நபர்களும் ஒரு கல்லை தூக்குவதில் போட்டியில் இருந்தார்கள். அதில் அமெரிக்காக்காரர் தூக்கி பார்த்து இந்த கல்லை தூக்க முடியவில்லை, ஜெர்மன்காரர் தூக்கிவிட்டு கல்லை தூக்க முடியவில்லை, இந்தியாக்காரர் வந்தார், லேசாக ஒத்த கையில் தூக்கி போட்டு போயிட்டார். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டாங்க அவர்கிட்ட. போய் எங்கள் ஸ்கூலில் கொடுக்குற பேக்கை விட இது லேசாக தான் இருக்குது அப்படின்னாரு. அது எதுக்காக சொல்ல வர்றேன்னா, அந்த ஆசிரியர் பெருமக்கள் கொஞ்சம் குழந்தைகளுக்கு புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து குறைச்சி கொடுத்தீங்கன்னா அவங்க முதுகோலியெல்லாம் கொஞ்சம் குறையும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் உங்களுக்கு ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். அதனால் இனி வருங்காலத்திலேயாவது புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறைச்சி கொடுத்து என்ன மாணவ செல்வங்களுடைய நலன்களை கருதி செய்யும்படி உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மற்றபடி இந்த பள்ளியானது கட்டுவதற்காக வாங்கப்பட்டது ஆங்கில வழி பள்ளிக்கு அல்ல, VHN தமிழ் மீடியம் பள்ளி மாற்றுவதற்காக வாங்கப்பட்ட இடம். இது வாங்கிய வருடம் 1965 நினைக்கிறேன். 65க்கு பின்னாடி அதில் படித்த நாங்கள், இதில் எங்களுக்கு ஒரு பெரிய பெருமை உண்டு. இதில் தற்சமயம் கலந்து கொண்டு இருக்கும் திரு ஜான்சன் வந்திருக்கார் நினைக்கிறேன். இருக்காரா? அவருக்கும் எனக்கும் தான் தெரியும். இந்த இடத்துல முள்ளு பிறக்கினது நாங்கள் தான். எங்களை விளையாட்டுக்காக PT பீரியடுக்காக
VHN பள்ளி பழையோருபாளையத்தில் இருந்து இந்த பள்ளி இடம் வரை நடந்தே தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, நடந்தே தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்போ இந்த இடத்தை சுத்தப்படுத்துவதற்காக இதில் உள்ள முல்லை பெருக்கிய பெருமை எங்களுக்கு உண்டு. இதில் அசவனுக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். அசவனும் சேர்ந்து முள் பறக்கியிருப்பார். என்ன இன்றைக்கி அந்தளவுக்கு இப்போ வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி கிளாஸ் ரூம்லேருந்து பஸ்ஸுக்கு நடந்து போகணுன்னு சொன்னால் கூட பெற்றோர்கள் சட்டைக்கு வந்துடுறாங்க. நாங்கள் பழைய ஒரு பாளையத்துலேருந்து இவ்வளோ தூரம் நடந்து வந்து போயிருக்கோம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சரி, நான் இதுக்கு மேலே நான் நிறையா பேசிக்கிட்டே போனோம்னா பேசிக்கிட்டே போயிடலாம் நம்ம இடத்தினுடைய வரலாறுகளை பற்றி. இருப்பினும் ஒரு சின்ன, அதாவது வாழ்க்கையில் முக்கியமாக தேவை நம்பிக்கை. மற்ற அனைத்து வளர்ச்சிகளை பற்றியும் எனக்கு முன்னால் பேசிய உரைமுறை பெரியவர்கள் அனைவரும் எடுத்து கூறிவிட்டார்கள். இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு தேவை நம்பிக்கை. இன்றைக்கி 50வது வருஷத்தில் நிற்கிறோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய நம்பிக்கை தான் காரணம். அந்த நம்பிக்கைக்கு ஒரு சிறிய ஒரு கதை, எதை ஒரு கருத்துக்களையும் கதை மூலமாகவோ அல்லது பாட்டு மூலமாகவோ நாம் தெரிவித்தால் அதை சென்றடைவது எளிதாக இருக்கும். ஒரு அறையினுள் 4 மெழுகுவர்த்திகள் எரிந்து கொண்டிருக்கின்றன. ஒரு மெழுகுவர்த்தி அமைதி, ஒரு மெழுகுவர்த்தி அன்பு, ஒரு மெழுகுவர்த்தி பாசம், ஒரு மெழுகுவர்த்தி நம்பிக்கை. காற்றடிக்க ஆரம்பித்தவுடன் அந்த மெழுகுவர்த்தியில் முதல் அமைதி என்ற மெழுகுவர்த்தி அந்த காற்றிற்கு அணைந்து விட்டது. இரண்டாவது அன்பு பாசம் அனைத்து மெழுகுவர்த்திகளும் அடுத்தடுத்து அணைந்தவுடன் ஒரு நபர் உள்ளே பார்க்கும்போது ஒரே ஒரு மெழுகுவர்த்தி மட்டும் எரிந்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த மெழுகுவர்த்தியை பார்த்து அவர் கேட்குறாரு, நீ மட்டும் எப்படி அணையாமல் இருக்கேன்னு. அதுதான் எதையும் எதிர்த்து நின்று போராடும் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையுடன் செயல்பட்டால் என்னை வைத்து நீ இன்னும் மற்ற 3ஐயும் ஒளிர முடியும். அதேபோல் யாரும் எதிலும் நம்பிக்கையுடன் செயல்பட்டால் கண்டிப்பாக வாழ்க்கையில் நிச்சயமாக அவர்களுடைய இலக்கை சென்றடைய முடியும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஹலோ, நன்றி நாச்சு. அடுத்ததாக நமது பள்ளியின் முன்னாள் மாணவரும் நிர்வாகக் குழுவில் சில காலங்கள் பணியாற்றியவரும் இப்போது உறவுமுறை செயலாளருமான திரு KR உதயம் அவர்களை கூப்பிடுகிறேன். இந்த இனிய விழாவின் நடுவில் இன்று சீரல் சிறப்புமாக பிறந்தநாளை கொண்டாடும் திரு சரண் அவர்களுக்கு அனைவர் சார்பாகவும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது நான் ஆரம்பிக்கணும்னு நினச்சேன், அதுக்கு முன்னாடி அவர் மாமனாராக இருந்து இது பண்ணிட்டாரு. நான் எல்லாரும் கொஞ்ச நேரம் ரொம்ப நேரமாக உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ எனி அதர் பர்த்டே பேரண்ட்ஸ் ஆர் டீச்சர்ஸ் ஓவர் ஹியர்? So only person Kalcharan. Okay, let us all stand up and sing a birthday song for you. அனைவருக்கும் நன்றி. இதெல்லாம் பாடுற பார்த்தோம்னா ஸ்கூலில் எங்களுக்கு LKG UKGயில் எல்லோரும் சேர்ந்து பாடுற மாதிரி ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். ஓகே, குட் மார்னிங் டு ஆல் the dignitaries on the dais, my colleagues, Urainmurai members, and everlasting the teachers. Today, who I am and where I am, it is all because of you teachers. So first a big thank you to you all for having molded me and brought me to this position.
and VMJ celebrating the 50th year. It is a legacy that was created by VVS Yogan, who took the initiative. And when I was thinking over all this institution, I always used to remember who would have been the inspiration to VVS Yogan in bringing such a different thinking and culture in creating a school that is lasted for 50 years, creating so many personalities. So before that, I just recollect a famous personality. How many of you would have known about Zoho Sridhar Vembu? Any teachers? Yeah. Okay. I had an opportunity to have an interaction with him in a close manner. And when I asked him what made him to change his corporate office from US down to Tenkasi and think differently, he was saying that he was brought up from Tanjore, and whenever he goes to visit that Gangaikonda Cholapuram temple, he used to admire about why Chola created such a monument, such a big monument that has been lasting for 1,000 years, and nearby there was a palace. It was called as a Mala Medu. And that palace was just hardly around 20 or 30 pieces of stones over there. So he thought when the king has kept his memories forever, and when a king who wanted to build up a palace for him didn't consider that much, but he created a temple that lasted for 1,000 years. So he thought, why not we also do the same thing? Start a business empire, start a company, and that has to be lasting forever, and we shouldn't take part in it. So he decided to quit Zoho, and he is still an advisor. He came down to Tenkasi driving a bicycle, and he has become a simple personality, a billionaire who could do a different. And that is the strength of Zoho Sridhar Vembu, and he was created by none other than you people, the teachers. All the teachers are creating history, not by molding the people, molding the students, but you are creating a history. So 50 years is something which has to be remembered forever. We can talk about the past, how it was started, and how we are, and what next. So in the 50 years journey, I would recollect like 50 years before I got into this school in my 6th standard, and Engineer Selvaraj had spoken about it, and Jayamani Kevel, who was a board member from those days, he had spoken about all the true leaders who had been here. So it is the school is nothing but an integration of management, the teachers, the parents, and students. It is all those four corners makes a square, a completed monument. So VMJ is not created on a single day. It was molded and created by management, teachers, parents, and students. So first, to talk about the management, you have created, we have Auditor Rajkumar, Divyan, and Ajay, Kadasamy, and our birthday boy over there, Kalicharan. So out of these 5, 4 are VMJ students. So that shows what you have created. The teachers have created the students and made themselves as the management sitting over there. So a big thank you for that also. And when you talk about the management, I would recollect the 3 famous personalities. Yogan goes without saying, he started the school. Leaving out him, there were 3 big personalities, like one Mr. Madalai Rajan, who brought the change. I'm not talking about those management who brought in money and built the buildings and other things. That was all touched upon. So I am talking about the real academic changes who had been here in the school, who got inspired by the students. It was Madalai Rajan was the first person. He was in the year 2000 to 2002, and he created a niche over students, interacting with the students directly and giving the star ranking about how to grade the student
not only with the academics, but with their other activities, punctuality, sports, how they behave. And the next person was Mugdarajan. So Mugdarajan is a good coordinator. I would not put him into the educationist friend. He was a good coordinator who can bring wonders anywhere. If he decides to bring about a building or anything, it goes without saying, Mugdarajan is there. And he was instrumental in talking with the management and getting the things done for the school. And the third person was none other than Shantaram, who will be remembered forever. He dedicated his life for the academics, school. So he was there for VMJ as well as Idayam. And I had a privilege of working along with him. And he had a privilege of working along with my father. So his education friend started with my father as an office bearer. So he was a colleague with my father. And that time they had a vision of starting the ISC. And it was history when I became a secretary that ISC was introduced in our school. So when I talk about Shantaram, he is a person who never reveals what he wants. But he keeps on asking, do the best, do the best. I need a little bit of change. I sometimes get annoyed with him. I keep telling him, what do you want, Nache? You tell me, we'll just show it off. He'll say, no, you think differently. You bring out. So any functions or anything when we start upon, the first thing Shantaram says is, okay, what is your idea? Then when you tell about your idea, he never reveals his idea. He says, no, you a little bit change it. You change it. Ultimately, he brings his idea into the mainstream. So it is how he got the work done. And he was very instrumental in bringing the teachers, parent, as well as the students' coordination. And I would say I remember him forever. Even though Mugdarajan and Shantaram was not here, they'll be remembered forever on this Silver Jubilee occasion. And coming back to the teachers' front, it was Girija Madam who started as the first principal. Apart from her, there were two other principals which anyone, any parent or anyone can talk about it. And number one was Tirupura Sundari Madam. She was here for 24 years as a principal. And whatever Tirupura Sundari Miss does, she's just such a simple person. The main strength of her is her memory. She remembers all the parents' name as well as the students' name. That is a big gift given by God. So till now she is attending the wedding of so many alumni, but she remembers everyone's name and their relatives' name. So Tirupura Sundari Miss was instrumental in bringing the school as the school at Madurai. And the other personality was none other than Pearl Madam, who is here. Madam, can you just get up? You need a real appreciation. She is a person who was a silent English teacher and brought in as a principal by Shantaram and Mugdarajan period. And she is a lady who is calm and quiet, but when the management goes in the right way, she never objects or do anything. No hurdle to it. When we were starting the ISC in our school, we decided to start it on that particular year. And which she never said, it is not possible, which is not impossible or nothing. She said, okay, if you are confident enough, go. So we had a parents meeting, everything happening, and the rest is history. Now we don't have state board at all. The ISC was ruling the school stream. And when ISC got introduced, then Shantaram came in, the new education policy was introduced. So we were on the verge of starting the pre-KG. There also, okay, go ahead. Because I had been interacting with both this principal, Tirupura Sundari Madam and Pearl Madam. Because Tirupura Sundari Miss was my school teacher. Pearl Madam was my daughter's teacher. There is a two difference. And Tirupura Madam always used to say, if I was the principal, you would not have started the ISC on your period, within the span of 1 year period. I would allow to settle down
get the inquiry from the parents and go in a slow manner. That is the difference between Pearl Madam and Tirupura Sundari Miss. So they both will be remembered forever. And when it comes to the students, there are 3 students. Vasnavel Nach was talking about R.R. Mahesh. So R.R. Mahesh, before R.R. Mahesh, there was a student by name Bodhaguru. He was really instrumental in bringing the change among the students. And Tirupura Sundari Miss used to say, whenever we go to the principal meet, your school is recognized with that candidate, Bodhaguru. He was the first state rank holder of our VMJ school, and he joined medical college, but unfortunately he is no more. He lost his life on his 4th year in medical college. So when we were studying, the school first mark used to be around 58%, 60%. And he was a person who created that 80 and above. Those days, 80 and above in ICSE was considered the best. So he put the school name from one among the school to the school. And the other person was R.R. Mahesh. So R.R. Mahesh, when he was there, he became the state first rank holder. So R.R. Mahesh was inspirational to all other students, and the rest was history. Viswa created another state rank. So Viswa, fortunately, he was a grandson of Mugundarajan, a son of Manikaraj, who was a student or alumni. So he had lot of credentials apart from R.R. Mahesh and Bodhaguru, because he had been doing this exercise before 4 years. So 46 years rolled up. His father was a student here. His grandfather was a correspondent here. So that was the change the teachers you have brought in. And Amina madam, I'm very sorry. Without you, nothing is possible. She was just rolling over the school from pillar to pillar, and when she had the opportunity to become a principal, she refused, and she was always a standby for the principal and a supportive role. What she gives to the principal makes the VMJ school a real principal. So when she was working along with the Tirupura Sundari madam or with Pearl madam, she doesn't speak Tamil. So whenever a parent comes, she'll be bombarding in the language what she is very fluent with, and the parents will be dumb enough. They'll be just looking at Pearl madam, what my child is doing. And frankly speaking, this was a scene when I was a student also. Because when we were students, the parents never used to argue with the teachers. Coming back from the parents' meeting, we always look upon their face, what had happened. So either to run to the sister or to aunt to pacify the things. So, but Amina Miss is a lady, when she was sitting next to Pearl madam, she used to just soften the hand, showing the action to me. So when I was a correspondent, I just follow that hand movement, and she says, such a student belongs to this family. So there were so many siblings studying here. It would have been a pardonable mistake. So it is how the things get neutralized. So she was such a supportive role, playing a supportive role from a history teacher, and as she is taking a history subject, so she is a history teacher and she has created a history for VMJ, bringing up so many principals and working along with so many teachers. And it's a team that has been created by her. So, madam, can you just get up? So, our Uranmurai all should know about you. A history teacher creating a history on the Silver Jubilee celebration. And a Silver Jubilee celebration is not completed only talking about past, what had happened. What next should we think upon? We are one among the ICSE school, but what we are here after this schooling, so many alumni have been created. So many of them are well settled as doctors, engineers, and a software. So what next should be the platform? So it is my humble request, by the time we reach the 75th year,
it is the teachers, you have to bring the change among the students. Nowadays, the technology has improved a lot, and any student can learn anything with the help of technology. You can look into the laptop or iPad and view everything. And now it's a situation when the teachers are not well equipped with the technology, they have been questioned, not like before. So you are the teachers with yesterday's studies, teaching the present students, making them for the future. So you are in a pinnacle position. So what next has to be teaching about how to be a good citizen. So that should be the main agenda, because now we are lagging behind in that. Who is Narendra Modi, our Prime Minister? He is such a simple person, first of all. Whenever he goes for an international podium, he is respected for his simplicity rather than he is a big leader. There have been so many, Trump is there, President, everyone is there. But what differentiates Narendra Modi is his simplicity. So teach the students about the simplicity and make them a better citizen, and create a podium for them and come back to school. And on the 75th year, I wish the school celebrates with the biggest alumni, thanking all the teachers. So once again, thank you teachers, and look forward for the next celebration of VMJ and bringing a change in VMJ. Thank you. Thank you, Najib. Before going for the other subject, I remember ரெண்டு பேர் மட்டும் இப்போ நான் யாராவது சொல்லுவாங்கன்னு பார்த்தேன். அதில் ஒன்று வந்து இந்த வசூலில் வரும்போது எஸ்கேபிபிவி சந்திரஹாசன் ஆச்சை மறக்கவே முடியாது. ஏன்னா அவர் வந்து சுப்பையன் ஆட்சிக்கு ஈக்குவல். எங்கே போனாலும் ரெண்டு பேரும் போனாங்கன்னா கண்டிப்பாக அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணாமல் வரவே மாட்டாங்க. அவருக்கு துணையாக இருந்தது உன்னானு எஸ்கேபிபி ஆர் தர்மராஜன் ஆச்சு. அவங்க ரெண்டு பேரையும் இந்த தருணத்தில் நான் நினைவு கூற விரும்புகிறேன். அடுத்த I call upon Mrs. Pearl Premkumar, our former principal, to say a few words. Greetings to the members on the dais and off the dais. I feel greatly honored to stand before you. Especially, this is truly a momentous occasion. And I really feel proud to be a part of this 50th Golden Jubilee celebration. It's really wonderful. 50 years is a milestone which every institution should be proud of. And this vision, it was a bold vision by the few of them who had visionary ideas, and they had sown the seed in 1976. And now, after 50 years, it has become a beacon of knowledge, evolving with time, embracing technology. But one wonderful thing is, though we have gone in for technology, online and so on, we are still holding on to the values that have been imbibed by our founder members. The values of discipline, respect, the family bonding of love, and humbleness even in students these days. VMJ today is a testimony to the enduring vision which was instilled by the founder members, the collective dedication of team of office bearers who come twice, who take a position 2 years a time. I take this opportunity on this platform to salute to all the office bearers who have helped us through these 50 years. Whenever I think of VMJ, I think of a bamboo. The years it takes to work underground. It puts in all its effort to strengthen the root structure, which is the foundation of an institution. So whatever they have conceived, especially the then office bearers who started the very idea of VMJ,
they had met all the institutions, the educators of then period, and brought in the ICSE. And what is the time is that they had created a tapestry of methodology. The methodology is followed even till today. The Montessori equipment, Frobel playway, JK's holistic development, and the free play, which we are following even today. So can I have some water? Actually, when I joined 34 years back, I was looking for an ICSE school because I had worked in Bikasa and then from Bangalore when I returned. This transitory period, I was just looking because I couldn't fit into any of the other schools. And Mrs. Shanti Bala had advised me, go to VMJ. And that when I stepped into VMJ, in my past 34 years, till today, I have grown with the school and I'm proud of being a VMJ teacher. I really very proud and I have grown with the school and that's thanks to all the office bearers who are here. With everyone, I have learned something. With everyone, I have strengthened myself. So thank you. And when I came to VMJ, the first experience was the English room, where we had the overhead projector, the Author Mary series, which I'm sure many of you will be seeing. Till today, I have not come across an English room with all those. The games and some of my students I had with them were wonderful, and that was a wonderful experience in VMJ. And I was in the English room, but when they started HSC, I was having the privilege of teaching the +1 high English in HSC at that time. And I really bow down to those office bearers who encourage teachers. And in VMJ, we are not as per the block. When a teacher is encouraged to go into the highest level, not like other schools where we stick on to the blocks. We move from one block to the other depending on the caliber. And I had the privilege of seeing expansion building by building, section by section. And when NEET was brought in as part of medical criteria, of admission for medical criteria, at that time, the then management decided to bring in the ISC for the betterment of the students. And when we felt that technology was invading into the education line, the advent of technology, we also went out. We brought in the DA, the other assessment, online, Olympiad, and all those. So it was the vision, the long run picture of what VMJ should be. Now going back, the bamboo, it is known for its flexible and also for its resilience nature. So during the COVID time, when others were thinking of lockdown, we immediately planned to have online teaching plus assessment. And then management helped us to procure a laptop. There was no doubt, nothing, no hesitation, and immediately the teachers were able to take online classes. And it was fun to see everyone with a backpack coming to school. And with the NEP coming in, of course, we had to bring in the pre-KG. And this is the various events I can speak of with regard to VMJ. The foresight of every management. So challenges come, challenges go, but they are able to come up with various solutions for the challenges. And we as VMJ
teachers, we plan to maintain their dreams. The hard work and dreams of every office bearers, we wish to carry on and let it be a lodestar for the future, for unfurling greatness. So all the best, and a special thanks to the management for the wonderful work they have put in for the past 3 years. And this is a great occasion for us to meet. And I'm thank all the office bearers, the board members who are here, a wonderful thanks for helping me or allowing me to grow with you all. Thank you. Thank you, sir. Hello. Thank you, ma'am. Next, I request our principal, Mrs. Sendil Nayagi, to deliver this address. Good afternoon to all present. And it is my privilege to talk on this occasion. And as the school has grown to 50 years, it is completing its 50th year. And I have spent 29 years in this school, and I have also grown along with the school. And the way the school has come up with a foundation, I also grew with a foundation, starting my career from first standard. Then I went to fifth standard, and I have learned a lot after coming to VMJ. Actually, my passion or my ambition was to become a civil servant. But once I stepped into the school, I completely forgot all those things, and being with the students was something which made me to continue here. And completing 29 years in this school is something remarkable. Like I spent more than my family life, what I have with my parents. With the school, I have spent a lot of time. And here I would like to tell that the school has molded me a lot, and I didn't expect that I will be the principal of this school. I thank Mr. Shantaram and Mr. Udayam for giving me this opportunity to serve the school. And in these 3 years, I don't know what I have done, but the team of teachers, they have supported me, and with that, we are able to give the best. And hope the team spirit will continue, and we will give our best. And the school will reach to the centenary year and continue to serve in the field of education. Thank you very much. Thank you, ma'am. Now we move on to the next agenda, memento presentation. I'm handing on the mic to the secretary. Now we'll go on to the presentation of mementos. We are honoring our first, or from the senior most, we'll be honoring it. And first, we want to honor our patron. I ask Mr. Selvaraj Nachi to honor the patron with a small memento and a shawl. Next, I request our patron to honor Mr. Subayanachi, who has been the president from 1985 to 87 and vice president in 1981 to 83. Next, I request our patron to honor Mr. Selvaraj Nachi, Engineer Selvaraj, who has been the president from 1987 to 89 and secretary 81 to 83. I request our president to honor our senior member who has been our joint secretary, treasurer
from 1977-79, first board member. On the board, SKPPS Jayamanikave. Next are SKPPK Vasnil Nachi. Treasurer 1983-85, Secretary 1987-89, Vice President 1995-97, and President 2017-2019. The next I would call Dr. N. Madirajan, who has been a President 1989 to 1991, President 2011 to 2015, Vice President 1985 to 1987. Next I would call upon Mr. LAMK Johnson Nachi, who is the President 1995-97, Vice President 1987-1989, Vice President 2017-2019. Next, I would call upon Engineer N. Shanmugam, who has been the Vice President from 2001 to 2003, Secretary 1993 to 1995, Secretary July 2008 to November, Joint Secretary 1989 to 1991. இந்த பின்னாடி வர டிஜிட்டல் போர்டில் மோஸ்ட் ஆஃப் த ஃபோட்டோஸ் வந்து அந்த பீரியடில் இருந்தபோது எடுத்த ஃபோட்டோஸ், அவங்க அந்த செக்ரட்டரியாகவும் இருக்கும்போது அந்த டைமில் எடுத்த ஃபோட்டோஸ் தான் போட்டிருக்கோம். Next, I would call upon PS MMG Ganesanaji, Secretary 2003-2005, Treasurer 1989 to 1991. Next, I will call upon MKNSN Rajkumar, who has been the Secretary from 1999 to 2001, Vice President 1991 to 1993. அதாவது we feel so happy and proud. அதாவது என்னதான் வயசானாலும் எல்லாரும் மேலே ஏறி தான் வாங்குங்கிறதுல ரொம்ப இதாக இருக்காங்க. எவரிபடி அந்த ஸ்டில் அந்த யூத்ஃபுல்னஸை விடணும்னு நினைக்கல. VMJல வேலை பார்த்த யூத்ஃபுல்னஸை சந்தோஷம் சொன்னாச்சு. Next, I will call upon Dr. SPGR Kadiresan. He has been the President from 1999 to 2001, Joint Secretary from 1991 to 1993. Next, SCPNSJ Sundar Singh. He has been a Secretary from 2017 to 2019, Joint Secretary 1995 to 97, Treasurer 1999 to 2001. Next, I would call upon A. Chandramohanaji, who has been the Vice President from 2005 to 2007, Secretary 2015 to 2017, Joint Secretary 1997 to 1999, Treasurer 2008 December to 2009. Next, I would call upon Mr. PCE Purushothaman, who has been the Vice President from 2011 to 2013, Joint Secretary from 1999 to 2001, Treasurer 2008 July to November, Treasurer 2013-2015, Treasurer 2019 to 2023. He is the highest to be the committee board highest Next, I would call on TMMSS Uday Sengilinganachi. He has been the President from 2015 to 2017, Treasurer 2001 to 2003, Treasurer 2008 November and December. Dr. R. Bhaskaran. He has been the Vice President from 2003 to 2005.
Next, I would call upon SPGRS Gunamalai, who has been the Joint Secretary from 2003 to 2005. Next, MKNSN Ravi, who has been the Treasurer from 2005 to 2007. Mr. R. Vigneshwaran, who has been the President from 2007 to 2008 November. D. Kannan, who has been the Secretary from 2007 to 2008 July. Next, T.M. Satyasheelanachi, who has been the Treasurer from 2007 to 2008 July. Next, we will call upon SKPPS Kadrivel Nachi, who has been the Secretary from 2009 to 2011. அதாவது எனக்கு ஒரு மென்டர் ஆக்சுவலாக ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டெல் திஸ் ஆல்சோ. ஏன்னா என் பீரியட் ஐ வாஸ் த ஃபர்ஸ்ட் ஜாயின்ட் செக்ரட்டரி இன் திஸ் பீரியட் அண்டர் ஹிஸ் செக்ரட்டரிஷிப். லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் ஹிம். Next, I will call upon VNMSNSN Tangarajanachi, who has been the Trust Secretary from 2011-2012 October, Treasurer 2009-2011. Next, Mr. K.R. Udayam, who has been the Secretary from 2012 to 2015 and Secretary from 2019 to 2023, Joint Secretary from 2011 to 2012 October. Next, YMNSJ Pradeep. T.R. Karthik Shankar, who has been the Treasurer from 2015 to 2017. Next, I would call upon VMNS Rajanarayanachi, who has been the Vice President from 2022 to 2023, Joint Secretary from 2017 to 2019. Next, I would call upon PAKR Deenadayalanachi, Treasurer from 2017 to 2019. Next, I would call upon Kanavalika to come on stage. Actually, stage vaanga. He has to present the mementos to our ex-office bearers or Mrs. Vandirukanga, who had been here. We would like to honor. First, I will call my mother, wife of MKND Deenadayalan. He has been the secretary from 1985-87, joint secretary from 1977-79, the first period. அதாவது நம்ம ஹானர் பண்ணுறது தீஸ் லேடிஸ் அப்படின்னு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக எல்லாருக்குமே நான் சொல்லுவேன். ஈவன் ஆஃபீஸ் பேரர்ஸ், பழைய ஆஃபீஸ் பேரர்ஸோடைய மிஸ்ஸையுமே பாராட்டணும். ஏன்னா உள்ளே வந்துட்டோம்னா பாதி ஃபேமிலியை கவனிக்கவே விட்டுரும். எல்லாரும் பாதி நேரம் ஸ்கூல்லே இருந்துடும். எல்லா மெம்பர்ஸுமே தே ஹவ் பீன் தேர். ஸோ தே ஹவ் பீன் சப்போர்ட்டிவ் ஃபார் அஸ். ஸோ இந்த சப்போர்ட்டிவ்னஸ் கொடுத்த அந்த லேடிஸ்க்கு வி ஜஸ்ட் வாண்டட் டு ஹானர் தேம் ஆல்சோ. Next, I would call upon Shyamala Santaram. Shantaram Naich has been the President from 2019-2023, President from 2008, December 2009, President 2005-2007, Secretary 1995 to 1997, Joint Secretary 1987 to 1989. Another competitor for Purushottam Annachi. Next, I will call upon Chitra Mohundarajan, wife of MKN Mohundarajan. He has been the secretary from 2008, November 2009, secretary 2005-2007,
Treasurer 1995 to 1997. Next, I would call upon Shanti Vetrichelvan, wife of Vetrichelvan, who has been the Joint Secretary from 2007 to 2008 this November. Next, I would call upon Rajakumari Shanmugasundaram, wife of VMN Shanmugasundaram, mother of our Rajanarayanan. He has been the president from 1993 to 1995. Next, we'll proceed on with our executive committee members. Thank you, sir. Mr. E. Arularsu, our president will have them. Mr. T. Arul Kumar, KMA VAJ Asovanachi, Adidira Pandian, Dr. M. Chelian, next Dharmarajan, Babu, next I would call upon Dr. A. Harinarayana Prabhu. Right. Next I will call upon Jawahar Vasantaveer. Next I will call upon VP SAR Krishnan, K. Kamal Rajan, Yaman Kamarajan, Mr. T. Maheswaran, next Mr. MKNM Manikiraj, J. Maruti, BACB Mohan, R. Mukundan, OMSC Raja Sangalingam, Mr. C. Ramesh, அடுத்து PSMN J. Ramesh Nachi. TSSS Saktivel,
OMS RK Sendil, KS PSM Sendilmani, MKNST Sivarajan, N Shivanandam, R Sivaramakrishnan, Dr. P. Subbaraj, MN Suresh Kumar, PS Tangabandian, SKPPS Vetrivel, Ashawan Ajay, I would call upon Engineer Selvarajan Ajay, our President, Mr. R. Rajkumar. I would like Selvarajan Ajay to honor them. He has been the President from 2023 to 26, Vice President 2009 to 2011, Secretary 1997 to 1999, Joint Secretary 1993 to 1995. Next, Vice President SKPPK Kandasamy, Next, I call upon Mr. D. Divyan Dayalan, our Secretary, and he was also a Joint Secretary in 2009-2011. I call upon Mr. P.A.M.R. Kalicharan, our Joint Secretary. Mr. P. Ajay Deepak, our Treasurer. Thank you, Najee. ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெப்சைட் ஹேஸ் பீன் அப்கிரேடட். நம்ம வெப்சைட் வந்து அதை இப்போ இன்றைக்கி தான் லைவில் போயிருக்கு. வி ஹவ் பீன் லான்ச்சிங் தட். அதை ஒரு சின்ன கிளிப் போகிறோம். And we are pleased to announce that our school website has been upgraded with a fresh look, incorporating the latest technology to ensure improved accessibility, enhanced performance and better user experience. We extend our sincere gratitude to Mr. T. Arul Kumar, son of Tamil Mani, Director ShorePoint Systems Private Limited, Bandarai, and our esteemed executive committee members for his invaluable guidance, technical expertise and dedicated service in the successful development of our upgraded website.
I like President to give away the gifts to the teachers. Mrs. I. Amina, former Vice Principal, Senior Most Teacher. Mrs. Pearl Prem Kumar, our former Principal. Mrs. P. Sendil Nayagi, our Principal. Mrs. S. Kanimoli, our Vice Principal. Marian Elsa Woolridge, our Foundation Block Teacher. Mrs. G. Rajalakshmi. Mr. R. Saravana Kumar, our Art Master. Mrs. Jane, our Foundation Block Teacher. Ms. K. Avadayamal, our English Teacher, Architecture Block. Mrs. M.S. Shanmugapriya, Concrete Block Coordinator, English Teacher. Mrs. A. Rama Devi, Senior Librarian. Mrs. D. Uma Selvi, Commerce Teacher, Towering Block and Architecture Block. Mrs. P. Uma Maheshwari, Tamil Teacher, Towering Block. Mrs. R. Chitra, Foundation Block Coordinator. Mrs. T.S. Tarageshwari, Hindi Teacher, Binding and Concrete Block. Mrs. J. Arna Devi, Binding Block Coordinator and English Teacher. Mrs. G. Geeta Rani, Geography Teacher, Towering Block. Mrs. S. Anushapriya, Coordinator Block. Coordinator, Max Teacher, High Architecture Block Coordinator. Mrs. N. Meenakshi, Computer Science Teacher, Architecture Block. Mrs. V. D.V. Janet Joshipa, Max Teacher, Binding Block. Mrs. S. Habibunisha, Max Teacher, Architecture Block. Mrs. Mahil Malar, Technical Coordinator, Computer Science Teacher, Towering Block. Mrs. L. Josephine Martina, Computer Science Teacher, Concrete and Towering Block. Mrs. A. Lata, English Teacher, Foundation Block. G.H. Preeti, Physics Teacher, Architecture Block. Mrs. R.P. Kamini, English Teacher, Architecture Block. Mrs. A. Tanveer Jahan, Maths Teacher, Concrete Block. Mrs. R. Abhirami, Binding Block Coordinator, English Teacher. Mr. J. Dinesh, Maths Teacher, Towering Block. Mrs. R. Devi Shri, English Teacher, Foundation Block. Mr. V. Aragya Amritraj, Tamil Teacher, Binding Block. Mrs. S.S. Haripriya, Librarian, Foundation Block. Mrs. R. Durga Devi, Computer Science and Craft Teacher, Binding Block. Mrs. Kamala Shashilata, SOF Teacher. Mrs. V. Dhanalashmi, Foundation Block Coordinator, English Teacher. Mrs. B. Rajashubha, Commerce Teacher, Towering and Architecture Block. Mrs. P. Nalini, Geography Teacher, Concrete Block. Mrs. T. Kanakasundari, Teacher, Foundation Block. Mrs. C. Vishnu Priya, English Teacher, Concrete Block. Mrs. M. Jayanti, Teacher, Foundation Block. Mrs. M.S. Vijayarani, Foundation Block Teacher. Mr. S. Prabhaharan, Physical Education Teacher. Ms. S. Meenakshi, Biology Teacher, Concrete and Architecture Block. Mrs. P. Padmavati, Senior Teacher, Foundation Block. Mrs. K. Karthiyayani, Computer Science Teacher, Binding Block. Mrs. S. Anita, Science Teacher, Binding Block. Mrs. K.G. Vijaya,
teacher, foundation block. Mrs. R. Chitra Devi, economics teacher, architecture block. Mrs. Maria Flomen Jennifer, foundation block teacher. Mrs. N. Shyamala Devi, science teacher, binding block. Mrs. N. Bharati, chemistry teacher, concrete block. Mrs. S. Jayanti, English teacher, binding block. Mrs. B. Rishwan Begum, biology teacher, concrete block. Mrs. Manika Pandiyamal, yoga teacher. Mr. M. Anand, physics teacher, concrete and towering block. Mrs. Brinda Rajam, English teacher, foundation block. Mr. A. Vignesh Kumar, chemistry teacher, concrete and towering block. Mrs. S. Kokila, physical education teacher. Mr. Vaidiswaran, physical education teacher. Mr. G. Sundaraja Perumal, physical education teacher. Mrs. M. Sasikala, concrete block coordinator, maths teacher. Mrs. K. Vanita, English teacher, foundation block. Mrs. K. Priyanka, teacher, foundation block. Mrs. P. Vaishnavi, a physical education teacher and also a digital content creator. Mrs. Janani, science teacher, binding block. Mrs. T.G. Sai Sridevi, librarian. Mr. M. Meenakshi Sundara Venkateshan, maths teacher, towering block. Mr. A. Joseph Felix, maths teacher, concrete block. Ms. N. Arasalangomari, history teacher, concrete block. Mr. Aravind, physics teacher, architecture block. Mrs. Shanti Devi, accounts teacher, architecture block. Mr. J. John Gildos, chemistry teacher, concrete and towering block. Mrs. J. Chitra, English teacher, binding block. Mrs. G. Meenakshi, maths teacher, binding block. Mr. T. Gopinath, physics teacher, concrete and towering block. Mrs. M. J. Kritika, biology teacher, towering and architecture block. Mrs. S. Harshini, teacher, foundation block. Mrs. P. Kritika, teacher, foundation block. Mrs. Sumati, teacher, foundation block. Mrs. Kirtana, maths teacher, binding block. C. Preeti, physical education teacher. Dr. Ratika, teacher, foundation block. Next are part-time teachers. Mr. Luke Martin, Mrs. D. Shubhashini, Mrs. Sita Lakshmi, Vijay Shri, foundation block. Sendil Kumaran, chess master. Kesavan, Vanita Silambam, Mr. J. Prabharan, skating master. K. Vijayan, music teacher. Mr. Leela Srinivas, basketball coach. யாராவது லெஃப்ட் அவுட் இருக்கீங்களா ஃப்ரம் பார்ட் டைம் ஸ்டாஃப்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் இஃப் ஐ மிஸ்ட் அவுட்? யோகலக்ஷ்மி, தமிழ் டீச்சர். தேங்க்யூண்ணா. Next, we'll come up to the end of the program. We are coming up to the end of the program. நன்றிகள். அதாவது விழா இவ்வளோ தூரம் சிறப்பாக நடப்பட்டதுக்கு முறைதலில் எனது சார்பாக எங்களது டீம் சார்பாக இறைவனை நன்றி சொல்கிறோம். அதுபோக பள்ளியின் வளர்ச்சிக்கு கண்டிப்பாக நம்ம நன்றியை சொல்ல வேண்டியது டோனர்ஸ் ஹூ ஹேட் பீன் த பில்லர்ஸ் மாதிரி தான் நம்மளுக்கு
ஏன்னா இவ்வளோ பெரிய பில்டிங், இவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இவ்வளோ தூரம் டெவலப் ஆனது எல்லாமே நம்ம டோனர்ஸ் தான். இந்த டோனர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ₹1 கொடுத்துருந்தாலும் சரி, ₹1,00,000 கொடுத்துருந்தாலும் சரி, ₹1,00,00,000 கொடுத்துருந்தாலும் சரி, எல்லாரும் இந்த பள்ளிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறிய ஒரு இதை வந்து இப்போ இது பண்ணியிருக்காங்க. ஸோ அனைத்து டோனர்ஸ்களுக்கும் இந்த சமயத்தில் நன்றிகளை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன். அதில் போக வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் ஆட்சிக்குழு மெம்பர்ஸ், அதாவது அவங்கள் வகுத்த பாதையில் தான் நாங்கள் செல்கிறோம். அவங்களுக்கு கொடுத்த ஊக்கம், அவங்களுக்கு எங்கள் மேல் வகித்திருக்கும் நம்பிக்கை. அதாவது ஒரு அப்பா ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருக்கும்போது, ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் ஜாயின்ட் செக்ரட்டரி 77. அப்போ நான் ஸ்கூலில் ஜாயின் பண்ணல, அதுக்கப்புறம் தான் ஜாயின் பண்ணேன். வென் ஹி வாஸ் த செக்ரட்டரி, நானும் ஸ்கூலில் தான் இருந்திருந்தேன். அப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா செக்ரட்டரி தான் பார்ப்போமே தவிர ஸ்கூலுக்குள்ளே வந்து தந்தையாக பார்த்ததில்லை. வீட்டில் தான் தந்தையாக பார்த்திருக்கிறோம். எல்லா ஆஃபீஸ் பேரண்ட்ஸுமே நம்ம இதில் அதை தான் செஞ்சுருக்காங்க. வென் தே வேர் இன் ஸ்கூல், அவங்க பிள்ளைகளே படித்தாலும் சரி, அந்நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் பேரண்ட்ஸாக தான் பிள்ளைகளை பார்த்துருக்காங்க. வீட்டில் போய் தான் அதுக்கப்புறம் பிள்ளைகளை பார்க்குறதெல்லாம் ஸோ மாணவர்களாக தான் பார்த்துருக்காங்க. ஸோ இந்நாள் முன்னாள் ஆட்சிக்குழு உறுப்பினர் அனைத்து பேருக்கும் எங்களுக்கு வழி நடத்தி சென்ற அனைத்தவர்களுக்கும் அவங்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதற்கு அடுத்ததாக டீச்சர்ஸ், இப்போ சொல்கிற மாதிரி எங்களுக்கு நடத்தின டீச்சர்ஸ் அமினா மிஸ்லாம் இருந்தார். ஏன்னா நான் பாடம் படித்த டீச்சர் அமினா மிஸ்லாம். அதுக்கப்புறம் நிறையா மாற்றங்கள். இப்போது நாங்கள் ஒரு 4 பேர் பள்ளி மாணவர்களாக இங்கே வந்து செயல்படுகிறோம். அப்படின்னா பள்ளி மாணவர்களாக இருந்து இப்போ ஆட்சிக்குழு உறுப்பினராக வந்து செயல்படுறோன்னா அந்த டீச்சர்ஸோடைய திறன், எங்களை வழி நடத்தி சென்ற பாதைகள், இதுதான் எங்களுக்கு இவ்வளோ தூரம் இது கொடுத்துருக்கு, ஊக்கமும் எல்லாம் கொடுத்துருக்கு. நாங்கள் சிறப்பட செய்கிறோம். ஆசிரியர்களுக்கும் இந்நேரத்தில் நன்றிகளை கூறி செல்கிறேன். அது மாதிரி பார்த்திங்கன்னா நமது பணியாளர்கள், ஆஃபீஸ் பணியாளர்கள், வெளிப்பணியாளர்கள் அனைவருக்கும் இந்த சமயத்தில் நன்றிகளை கூற கடமைப்பட்டிருக்கிறேன். மாணவர்கள், முன்னாள் மாணவர்கள், இங்கே வந்திருக்கும் அனைத்து பேருக்கும் நன்றிகளை கூற விரும்புகிறேன். அடுத்ததாக நமது பெற்றோர்கள், நலம் விரும்பிகள் பெற்றோர்கள் கண்டிப்பாக நான் வந்து நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க கொடுத்த ஃபீட்பேக். ஏன்னா நம்ம விஎம்ஜே ஸ்கூலில் தான் பார்த்திங்கன்னா ஸ்டில் வி ஹேவ் தட் பாலிசி. அதாவது இன்னும் நம்ம பெற்றோர்களுக்கு மீட்டிங் கூப்பிட்றோம், அவங்கள்ட்ட ஐடியாஸ் கேட்குறோம். அவங்க ஐடியா சிறப்புமிக்க இருக்குன்னா அதை கலந்துரையாடிட்டு அதை செயல்படுத்தலாமுங்கிறதையும் பார்க்குறோம். ஸோ மற்ற எந்த ஸ்கூல்லையும் பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸோட ஐடியாஸ்க்கு எந்த இதுவுமே விருப்பங்கள் தெரிவிக்க மாட்டாங்க. நம்ம பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதை ஃபாலோ பண்ணோம். ஸோ பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஐடியாஸ் கொடுக்கல, தே ஹவ் டன் அ குட் பார்ட் ஆஃப் இட். ஸோ அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி விழா ஏற்பாடு குழு, இங்கே டெக்கரேஷன் செஞ்சவங்க, மற்றபடி நம்மளுக்கு எல்லாம் ப்ரொவைட் பண்ண, ஆடியோ ப்ரொவைட் பண்ணுறாங்க, வீடியோ ப்ரொவைட் பண்ணுறாங்க, அனைவருக்கும் இந்நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது டீமுக்கு எனது ரொம்ப நன்றி. என்னோட கூட பணியாற்றிய என் பிரசிடென்ட் ஆர் ராஜ்குமார், வைஸ் பிரசிடென்ட் கந்தசாமி, ட்ரெஷரர் அஜய் தீபக், ஜாயின்ட் செக்ரட்டரி காளிச்சரண், இவருடைய எனக்கு கூட்டு அதாவது ஹெல்ப் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்திலும் ஒரு விஷயத்துலையும் அனைவரும் எனக்கு உறுதுணையாக இருந்து இவ்வளோ பெரிய வெற்றி விழாவை மற்றும் 3 ஆண்டு காலம் நாங்கள் வந்து சிறப்பாக செயல்படுறதுக்கு எனக்கு சப்போர்ட் கொடுத்த அனைவருக்கும் நன்றி. எங்கள் பேட்ரனுக்கு அதை விட மிக நன்றி. ஏன்னா நிறைய எங்களை கைட் பண்ணியிருக்காரு எப்பயுமே. ஸோ ஐ தேங்க் ஆல் ஆஃப் எம் அண்ட் ஆர் சீனியர் மெம்பர்ஸ் ஹூ சிட்டிங் ஆன் ஸ்டேஜ். சுப்பையானாச்சி, செல்வராஜனாச்சி, இவ்வளோ தூரம் எங்களுக்காக நாங்கள் கூப்பிட்டு மெனக்கெடுத்து இவ்வளோ தூரம் வந்து எங்களை சிறப்பித்ததற்கு மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. நேஷனல் ஆந்தம். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. அனைவருக்கும் மதிய விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நம்ம மெம்பர்ஸ் எல்லாம் ஓல்ட் மெயின் ஹால் சர்வ் பண்ணிகிட்டு இருக்கோம். வெஜிடேரியன் வந்து பார்த்திங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் ஏ கிளாஸ் ரூம், ஹையர் செகண்டரி பிளாக்ல 9th ஸ்டாண்டர்ட் ஏ கிளாஸ் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடேரியன் சர்வ்டு ஓவர் தேர்.
டீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேர்ள்ஸ் லஞ்சன் ஏரியாவில் ஏற்பாடு செஞ்சுருக்கு.